வேற நான் எதுவுமே சொல்ல விரும்பல. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அல்லது செகண்ட் டைம்லயே உங்களுக்கு விளங்கும் நீங்க கொடுத்த எஃபெக்ட் எவ்வளவு உண்டு. எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஃபர்ஸ்ட் டைம்ல நீங்க அவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்டா ஆஹ், தெரியும் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அந்த யூனிட் ஒன்ல கூட கேள்வி வரும். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், யூனிட் ஒன்ல ஃபைனல் எக்ஸாம்ல அதாவது ஒரே ஒரு எம்சிக்யூ தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் டைம்ல எப்படி கேள்வி எடுத்திருப்பான், யூனிட் ஒன்ல தான் நிறைய கேள்வி எடுத்திருப்பான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ண மாட்டேன். ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் டைம் நீங்க போற நேரங்கள்ல நல்ல ரிசல்ட்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிடும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்க வைப்பேன். கண்டினியூஸா என்னோட கிளாஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சரியா. ஃபர்ஸ்ட் டைம்ல எப்படியுமே இந்த யூனிட் ஒன்ல கேள்வி கூட இருக்கும் ஆல்மோஸ்ட். அதனால அந்த நான் உங்களுக்கு யூனிட் ஒன் பெருசா தெரிந்தானே, யூனிட் ஒன் உங்களுக்கு படிச்சு தந்ததுக்கு ஒரு எம்சிக்யூக்காக நான் பெருசாக அங்கே ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. சரி, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் என்னன்னா, போன கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க் ஒன்று தந்தது, ரெண்டு படத்தை வரைய சொல்லி போட்டிருந்தேன். ஸோ ஒரு சில மாணவர்கள் வரைஞ்சிருந்தீங்க, ஒரு சில ஆக்கள் வந்து ஒன்றுமே அப்டேட் பண்ணல. ஸோ அது என்னோட நலவுக்காக இல்லை, அது உங்களோட நலவுக்காகத்தான். ஓகே. ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது, நாங்கள் இது வரைக்கும் படிச்சோம் தானே அன்னைக்கு, இதெல்லாம் படிச்சுட்டு இருந்த முப்பரிமாண முறை, அதாவது இந்த இது வரைக்கும் படிச்சோம் தானே, படிச்சோமா இது தோட்ட காட்சி முறையெல்லாம் பார்த்தோம் தானே என்று சொல்லி போட்டு போன கிளாஸ் படிச்சோமா இல்லையா? பிள்ளைகள் சொல்லுங்க, தோற்ற காட்சி முறை, சமாந்தர முறை, முப்பரிமாண முறை அப்படின்னு சொல்லி தந்தேன் தானே. ஓகே, சின்ன ரிமைண்ட் பண்ணிட்டு வாரேன். அப்ப நாங்க இந்த பட ரீதியான இன்ஜினியரிங் டிராவிங்லேயே பிக்டோரியல் வியூன்னு ஒரு டிராவிங் தான் மெயின். அதைத்தான் நாங்கள் நாலா பிரிச்சோம் போன கிளாஸோட தொடர்ச்சி. தோற்ற காட்சி முறை, சமாந்தர முறை, முப்பரிமாண முறை, சமவள எரிகை முறை. தோற்ற காட்சி முறை, சமாந்தர முறை, முப்பரிமாண முறை, சமவள எரிகை முறை. ஸோ இதுல வந்து நாங்கள் தோற்ற காட்சி முறையை மூணா பிரிச்சோம். ஒரு புள்ளியுடனான தோற்ற காட்சி முறை, இரு புள்ளியுடனான தோற்ற காட்சி முறை, மூன்று புள்ளியுடனான தோற்ற காட்சி முறைன்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி இதெல்லாம் வரைய சொல்லி வராது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ சமாந்தர முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சமாந்தர முறை அப்படிங்கிறது கொஞ்சம் நாங்க ஒவ்வொரு இந்த அந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது இந்த நாலு முறைகளையும் நாங்க இந்த மூணு இந்த ரெண்டாவது முறை மூணாவது முறை நாலாவது முறை இது மூணையும் நாங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி தானே. இப்போ இதில் பாருங்க, சமாந்தர முறை அப்படிங்கிறது இதுல பாருங்க, இந்த உருவக காட்சியானது நீள அகல உயரம் போன்ற அளவுகளை பயன்படுத்தி வரையப்படும். இவ்வளவுகளை கடதாசில் வரையும் போது பின்வரும் 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 காட்டப்பட்டுள்ளவாறு நிலைக்குத்து அச்சு கிடையுடன் 45 சாய்வில் 3 அச்சுகளும் பயன்படுத்தப்படும். நல்லா விலையை கொள்ளுங்க, நல்லா விலையை கொள்ளுங்க. நாங்க எந்த ஒரு டிராவிங் எடுக்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு நீளம் அகலம் உயரம், நாங்க வந்து 3Dல நம்மட மொழி வழக்கில் நாங்க 3Dன்னு சொல்லுவோமே. இப்ப நீளம் அகலம் உயரம் இந்த மூணும் நாங்க கட்டாயம் வந்து மென்ஷன் பண்ணியா. இந்த மூணும் இல்லாம ஒரு 3D டிராவிங் வரைய இயலாது, இது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த நீள அகல உயரத்தை நாங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அந்த நீள அகலத்தை வச்சு தான் இப்போ சில நம்மளுக்கு தெரியும், நீளம் வந்து ஒரு புள்ளி அடிப்படை வச்சு தான் அந்த நீள அகலம் உயரம் தீர்மானிக்கப்படும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா, இந்த இதான் அந்த உற்பத்தி புள்ளின்னு சொல்றேன். இந்த இது பாருங்க, ரெட் கலர்ல ஹார்ட் காட்டும், இதான் உற்பத்தி புள்ளி. இந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. இப்போ இந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லக்குள்ள நம்மளுக்கு தெரியும், ஒரு பக்கம் நீளத்துக்கான கோடு போகுதுன்னா ஒரு பக்கம் அகலத்துக்கான கோடு, இன்னொரு பக்கம் உயரத்துக்கான கோடு போகும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இதான் உற்பத்தி புள்ளி. இந்த பாருங்க, இந்த இடத்துல கீழே இருக்கிற படத்தில் உற்பத்தி ஆக போய் அதுதான். அதிலிருந்து தான் உங்கால வலப்பக்கம் நீளமாகவும் இடப்பக்கம் 40 மில்லிமீட்டர் அகலமாகவும் அப்படி மேல உயரமாகவும் கன்சிடர் பண்ணப்படுது. அப்ப எந்த ஒரு டிராவிங் எடுத்தாலும் இந்த நீள அகல உயரம்ங்கிற அளவிலே ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க எந்த ஒரு டிராவிங் வரைகிறதாக இருந்தாலும் பிள்ளைகள், எந்த ஒரு டிராவிங் வரைகிறதாக இருந்தாலும் நாங்க செய்யற வேலை என்ன தெரியுமா? முதலாவது அந்த டிராவிங் வரைய முன்னுக்கு அந்த டிராவிங் மொத்த அளவுகளை நாங்க எடுக்கோம். மொத்த நீளம் என்ன, மொத்த அகலம் என்ன, மொத்த உயரம் என்ன அப்படின்னு அதுல அளவீடைகளை நாங்க எடுக்காம அந்த டிராவிங்கை வரைய இயலாது. சரியா? ஒரு டிராவிங்கை நாங்க வரையும் போது மொத்த நீளம் என்ன, மொத்த அகலம் என்ன, மொத்த உயரம் என்னங்கிறது அந்த அளவுகள் எடுக்காம என்ன செய்யலாது, எந்த டிராவிங்குமே நாங்க வரைய இயலாது. அப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு படத்தை வரையும் போது நாங்க கட்டாயம் அந்த மொத்த நீளம் மொத்த அகலம் மொத்த உயரத்தை கன்சிடர் பண்ணி வரையப்படும் போது அது நம்மளுக்கு ஒரு ஒரு பொக்ஸ் தான் அவுட்புட்டா தரும். இப்போ இந்த நீங்க நான் வரைஞ்சதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஒரு பொக்ஸை வரைஞ்சி அதுல இருந்து ஒரு சின்ன பொக்ஸை வெட்டி எடுத்துக்கிறாங்க. ஒரு பொக்ஸை வரைஞ்சி என்ன செஞ்சுக்கிறாங்க, அதுல இருந்து சின்ன பாக்ஸ் இது, இந்த சின்ன பாக்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, வெட்டி எடுத்துக்கிறாங்க. அப்ப வெட்டி எடுத்தா தான் அந்த எல் ஷேப்ல ஒரு பிளாக் ஒன்று வரும். இது விளங்கிட்டா? அப்ப இந்த புக்ஸ் எப்படி வரையணுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும். அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு லைவா நான் வரைஞ்சி காட்டுவேன். இன்னைக்கு வந்து அதுக்கான ஐடியாவை உங்களுக்கு தருவேன்.
அடுத்த கிளாஸ் நான் என்ன செய்வேன், கேமராவை கணக்க பேப்பர் போர்ட்ரேட் செட் பண்ணிட்டு நான் வரைஞ்சி உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். சரியா? அப்ப இன்னைக்கு அந்த ஐடியாவை அந்த டிராவிங் வரைகிறதுக்கான ஐடியா, அளவீடுகள் எவ்வாறு குறிக்கணுங்கிறத பத்திலாம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தரப்போம். அப்ப நாங்க ஒரு டிராவிங் வரைகிறதாக இருந்தா கட்டாயம் நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை, இந்த ஃபார்மட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலைகளை உங்களுக்கு 1 by 1 சொல்லி தரப்போறேன். சரியா? ஓகே. அப்ப இந்த டிராவிங்கை பொறுத்த மட்டும் சாயுவை பொறுத்த மட்டும் பாருங்க, இந்த 45 பாகை சாயுல இந்த படம் வரையப்பட்டி. அப்ப நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை, எப்பவுமே ஒரு டிராவிங் எடுத்துனா நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை பிள்ளைகள் என்னன்னா, நாங்க ஒரு கிடைக்கோட முதலாவது நிர்ணயிக்கும். ஒரு கிடைக்கோடை நாங்க நிர்ணயிக்கணும். இது முதலாவது படிமுறை. நாங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன, ஒரு கிடைக்கோடை நாங்க நிர்ணயிக்கணும். இது முதலாவது ப்ராசஸ். சரியா? ஓகே. அடுத்தது ரெண்டாவது விஷயம், அந்த உற்பத்தி புள்ளியை தீர்மானிக்கணும். இப்ப நம்மளுக்கு தெரியும், ஒரு சிஆர் பேப்பரை நீங்க எடுங்களேன். ஒரு சிஆர் பேப்பர் இதான் சிஆர் தாள் வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்க வரைகிற டிராவிங் தாள், நீங்க வரைகிற இந்த டிராவிங் தாள், சரிதானே? ஓகே. இப்போ இந்த டிராவிங் தாள்ல சில டிராவிங்கை நீங்க இப்ப அந்த இடத்துல கிடை கோடு இப்படி அடிக்கிறீங்கன்னு இப்படிதான் கிடை கோடு அடிக்கிறீங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஒரு உற்பத்தி புள்ளியை தீர்மானிக்கிறீங்க. இதான் உற்பத்தி புள்ளின்னு சொல்லி தீர்மானிக்கிறீங்க. உற்பத்தி புள்ளியை நீங்க மையத்தில் தீர்மானிச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க வந்து இப்ப நீளத்துக்கான கோடு, நீளம் வந்து கொஞ்சம் நீளம் கூடவா இருக்கும். அப்ப அகலம் சின்ன அகலமா தான் இருக்கும். அப்ப அகலம் அந்த அந்த அகலம் வந்து சின்னதா இருக்கும். சும்மா அகலம் வந்து ஒரு 20 மில்லிமீட்டர், நீளம் இருக்குது ஒரு 80 மில்லிமீட்டர் இருக்குது வைங்களேன். இப்ப நீளம் அகலம் இது வந்து உயரத்துக்கான கோடு. இப்ப நாங்க வந்து என்ன செய்யணும், இப்ப நீளத்துக்கான கோடு நீளம் ஆகிக்கிறதால வெளியே படத்து பேப்பருக்கு வெளியால போயிருமே. அப்ப நாங்க அந்த உற்பத்தி புள்ளி தீர்மானிக்கும் போது இந்த அந்த புள்ளி வலது பக்கம் நீளம் எக்ஸ்ட்ரா வெளியால போக வாய்ப்பு. இதால சரியா? சில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அகலமும் நீளம் அகலமும் சமனா தான் இருக்கும். அந்த புள்ளியிலிருந்து வலப்பக்கமா போற கோடும் அந்த புள்ளியிலிருந்து இடப்பக்கமா போற கோடும் சமனா இருந்தா நாங்க மையத்திலேயே சரியா அந்த பேப்பர் சென்டர்லயே நாங்க டொட் வச்சு வரைஞ்சிருவோம். அடுத்த பேப்பர்ல கீழே தான் அந்த கோடு அடிக்கணும். ஏன்னா மேல அடிச்சுன்னா படம் மேல போய்த்திரும், மேல வரைய மேல போய்த்திரும். அப்ப ஆகவே இந்த கோட்டு கீழே படம் போகாது ஒரு காலம். அப்ப கோடு அடிக்கிறதா இருந்தா பேப்பரு கீழே தான் நீங்க அடிக்கணும். ஆக கீழே அடிச்சா சரி. கீழே இருந்து ஒரு 3 வரி 4 வரி விட்டு ஒரு கோடு அடிக்கும். அடிச்சுட்டு நீங்க என்ன தெரியுமா செய்யணும், ஒரு புள்ளியை தீர்மானிக்கணும். அந்த புள்ளி நம்மளுக்கு தெரியும், வலப்பக்கம் இடப்பக்கம் இடைவெளியில். இப்ப இந்த படத்தை வரையக்குள்ள புள்ளியில் பாருங்க, இந்த வலப்பக்கத்துல சைஸை பாருங்க தந்திக்கிறாங்க. இந்த இந்த கீழே இருக்கிற டிராவிங் பாருங்க, வலப்பக்கத்துல சைஸ் தந்திக்கிறாங்க 25 மில்லிமீட்டரா, இடப்பக்கம் வந்து 40 மில்லிமீட்டர். ஏன்னா அப்ப நாங்க இந்த 25 மில்லிமீட்டர் நம்மளுக்கு தெரியும் பேப்பருக்கு வெளியே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில நேரம் இது 80 மில்லிமீட்டர்னு சொன்னா அப்ப நாங்க வைக்கிற புள்ளி எங்க வைக்கணும், இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பா வச்சா தான் அது கொஞ்சம் இப்படி வரும். இந்த இடத்துல வரும், இப்படி வந்து இப்படி இந்த படம் வரக்குள்ள இந்த மாதிரி வரும். நான் சொல்ல வாரது விளங்குதா? அந்த பாயிண்டை தீர்மானிக்கும் போது எந்த பக்கம் வைக்கணுங்கிறத முதல்ல யோசிக்கும். இந்த படம் அங்கால போயிடக்கூடாது, வெளியால போயிடக்கூடாது. படம் வரைஞ்சு முடியக்குள்ள பார்த்தா படம் வெளியால போய்த்திரும். அப்ப இதை நாங்க முதல்ல சரியான முறையில கட்டமைச்சுக்கணும். வரைஞ்சு முடியக்குள்ள இந்த படம் இந்த இடத்துல இப்படித்தான் வரப்போகுது. அப்ப நம்மளுக்கு தேவைன்னா மொத்த நீளம், மொத்த அகலம், மொத்த உயரம். அப்ப இந்த படத்தை பொறுத்த மட்டும் இந்த பாக்ஸ்ட இதைத்தான் நாங்க உற்பத்தி புள்ளின்னு எடுத்து சொன்ன பிள்ளைகள். நம்மளுக்கு தெரியும் நீளம் வந்து 40 மில்லிமீட்டர், அகலம் வந்து 25 மில்லிமீட்டர், உயரம் வந்து 60 மில்லிமீட்டர் தந்துக்கிறான். சரியா? எப்பவுமே இன்ஜினியரிங் டிராவிங்ல மில்லிமீட்டர்ல அளவீடுகள் குறிப்பிடப்பட்டால் அந்த மில்லிமீட்டருங்கிற அந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ண மாட்டான். பாருங்க, இதுக்கு பின்னாடி மில்லிமீட்டர் போட்டிக்கிறானா? போட மாட்டான். அப்ப அந்த அழகு குறிக்கலன்னா, அழக குறிப்பிட்டு காட்டலைன்னா அது மில்லிமீட்டர்ல இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். நம்மளோட தெரியுதா நம்மளுக்கு? ஒரு ரூலர்ல இருக்குது 1 சென்டிமீட்டர். அப்ப அழகு குறிக்கலன்னா அது மில்லிமீட்டர்ல இருக்குது. சில இந்த படத்தை இது மில்லிமீட்டர்ல தந்திக்கிறானா சென்டிமீட்டர்ல தந்திக்கிறானா, குழப்பம் ஆகிக்குதே, விளங்க மாட்டேங்குது, என்ன அளவீடையில வரையுது அப்படின்னு சில கட்ட கன்ஃபியூஸ் ஆக கழிப்பாங்க. அதனாலதான் சொல்றாங்க, அழகு குறிக்கலன்னு சொன்னா அது மில்லிமீட்டர்ல இருக்குதுன்னு அர்த்தம். சென்டிமீட்டர்ல இருக்குன்னா அவங்க அழகு குறிச்சிருப்பாங்க, ஸ்பின்னுக்கு சென்டிமீட்டர்னு போடுவாங்க. இப்ப இதுல அழகு ஏதாவது குறிச்சிருக்காங்களா? குறிக்கல. ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு புள்ளியை தீர்மானிக்கிறேன். என்னது? இந்த இடத்துல ஒரு புள்ளியை தீர்மானிச்சிட்டேன். இப்ப சமாந்தர முறையை பொறுத்த மட்டும் ஒரு பக்கம் 0 பாகை, இன்னொரு பக்கம் எத்தனை பாகை? 45 பாகையில போதான். அப்ப நான் அடுத்த கட்டமா செய்யறேன் என்ன, இங்க 0 பாகையில 40 மில்லிமீட்டர் கோட முதலாவது அடிக்கிறேன். 0 பாகையில என்ன செய்யறேன், 40 மில்லிமீட்டர் கோட முதலாவது அடிச்சிடுறேன். 45 பாகையை பாகமானி வச்சு செட் பண்ணிவிட்டு
அதுல இருந்து 25 மில்லிமீட்டர் கோடை ரெண்டாவது கட்டமாக நான் அடிக்கிறேன். 25 மில்லிமீட்டர் கோட்டை நான் அடிக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப நம்மளுக்கு அதே மாதிரி உயரம் என்ன சொல்றாங்க? 60. அப்ப அதே நேரத்துல சரியா இதுக்கு செங்குத்தாக அந்த கிடைக்கோடு கருப்பு கோடு வரைஞ்சனே அதுக்கு செங்குத்தாக 60 மில்லிமீட்டர் கோடை நான் அடிக்கிறேன். இப்ப நம்மளுக்கு தெரியும் என்ன? நீளத்துக்கான கோடு, அகலத்துக்கான கோடு, உயரத்துக்கான கோடு. அப்ப 3 கோடும் இந்த இடத்துல அங்கம் வகிக்குது. இதுதான் முதல்ல நான் செய்யணும். செஞ்சு போட்டு நான் என்ன செய்யறேன்? இந்த உயரத்துக்கான கோடு இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு கோடு தான் வரப்போகுது சமாந்தரமாக. அதே மாதிரி இந்த புள்ளியிலையும் அதே மாதிரி ஒரு கோடு தான் வரப்போகுது அதுக்கு சமாந்தரமாக. இது மூணையும் முதலாவது நான் நினைச்சிடுறேன். எப்பவுமே முதல்ல நாங்க செய்ய வேண்டியது ஒரு பாக்ஸ். ஒரு பாக்ஸை தான் நாங்க ரெடி பண்ணணும். இப்ப நம்மளுக்கு இது இது விளங்கிட்டா அடுத்தது நான் என்ன செய்யறேன்? இந்த கோடிக்கு தானே இந்த கோட்டுக்கு சமாந்தரமாக உங்கால ஒரு கோடை நான் அடிப்பேன். அதெல்லாம் எப்படி அடிப்பேங்கிறத அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க அவசரப்பட தேவையில்லை. இவங்க 2 பேரையும் கடைசியில் இணைச்சிருவேன். அடுத்தது நான் என்ன செய்யறேன்? பிற்பக்கமா இது நம்மளுக்கு விளங்காது, இருந்தாலும் நம்ம டிராவிங் வரைகிறதுக்கு தேவை. என்ன செய்யறேன்? ஆமா, இந்த பக்கம் 60 மில்லிமீட்டர் சரியா செங்குத்தாக கீழே இறக்குறேன். இந்த 60வது மில்லிமீட்டர் எங்க முடியுதோ அந்த இடத்துல முடிய விட்டு இதையும் இணைச்சிடுறேன். ஒரு சைஸுக்கு வரையில ஒரு ஃப்ரீ ஹேண்டா தான் வரைகிறேன். அப்ப முதலாவது நாங்க எப்பவுமே செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு நான் டிராவிங்கை பெர்ஃபெக்டா வரைஞ்சு காட்டல. இந்த டிராவிங் வரைகிறதுக்கான நான் மைண்ட்ல என்னென்ன ஐடியாவை கிரியேட் பண்ணணும், வரைகிறதுக்கு முன்னுக்கு என்னெல்லாம் யோசிக்கணுங்கிறத தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்ரைன் பண்ண போறேன். அடுத்த கிளாஸ்ல தான் நான் வரைஞ்சி நிறைய ட்ரிக்ஸ் செய்யுது. இந்த கவராயத்தை வச்சு டக்குன்னு வரைஞ்சிட்டு போகலாம். இந்த ஓலோவில் அமைப்பு பாடம்லாம் உங்களுக்கு அந்த இதுல சின்ன ரிமைண்ட் ஆகும் படிக்கும்போது. அப்ப அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டா சொல்லி தருவேன். நான் அதுக்கு பிறகு வர எல்லா கிளாஸுமே டிராவிங் வரைகிற கிளாஸ் தானே உங்களுக்கு. நான் வரைய ஒன் டைம்ல நீங்களும் வரையணும். சரிதானே பிள்ளைகள்? சரி. இப்ப நான் ஒரு பொக்ஸர் என்னத்தான் டிராவிங்கா இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரியும் நான் ஒரு கட்டமைப்பை வரையணுமாக இருந்த பிள்ளைகள் சின்ன சின்ன பொருளை சேர்த்து சேர்த்து ஒரு பொருளை வடிவமைக்கணுமா? ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குறான் அப்படின்னு சொன்னா சின்ன கல்லை வச்சு ஒட்டி 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 பெரிய சிலையை செய்வானா? பெரிய கல்லை செதுக்கி அந்த சிலையை வடிவமைப்பானா? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா சொல்லுங்க பாப்போம். ஒரு சிற்பி சிலையை செதுக்குறான்டா, சின்ன கல்லை ஒட்டி ஒட்டி பெருசு அந்த கலையை அந்த சிலையை வடிவமைப்பானா, அல்லது பெரிய கல் எடுத்து செதுக்கி அந்த சிலையை செதுக்குவானா? ஃபர்ஸ்டா செகண்டா? நான் சொன்னது எது எப்படி செய்வான் அவன்? ஒரு சிலையை வடிவமைக்கிறவன், ஒரு சிற்பி. முதலாவது சொன்னதா ரெண்டாவது சொன்னதா? ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க தயவு செய்து. செகண்ட் ஒன். வெரி குட், வெரி குட். அப்போ அதே தான் நாங்க இங்க செய்யணும். என்ன இருந்தாலும் ஒரு பொருளை வடிவமைக்க தந்தாங்கன்னு சொன்னா அந்த பொருளோட மொத்த நீளம் என்ன, மொத்த அகலம் என்ன, மொத்த உயரம் என்னங்கிறத நாங்க இனங்கண்டு அதை வச்சு நாங்க என்ன செய்யணும்? ஒரு பொக்ஸை வரையணும். இப்ப பொக்ஸை வரைஞ்சிட்டோமா? வரைஞ்சாச்சு. இப்ப நான் அடுத்த கட்டம் பாருங்க, எப்படி உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு போறேன்னு. ஓகே, அடுத்த கட்டமா நான் செய்ய போறது என்னென்றால், இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த அளவு இது அளவு தரையில் அவங்க இந்த அளவு தரையில் நான் சும்மா உதாரணத்துக்கு இந்த அளவு எடுக்கிறேன். ஒரு 20 மில்லிமீட்டர், இந்த 25ன்னு சொல்லக்குள்ள நான் ஒரு ஒரு அளவு எடுக்கிறேன் சும்மா. ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன்? இப்ப இந்த சைட் வியூ இருக்காரு தானே, இந்த சைட் வியூ உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன் பாருங்க. இந்த சைட் வியூ இருக்காரு தானே, இந்த சைட் வியூவை என்ன சைட் வியூ, இந்த சைட் வியூவை இதான் சைட் வியூ. சைட்ல இருந்து பார்க்கக்குள்ள இது மட்டும் தான் தெரியும். அப்ப இந்த சைட் வியூவை நான் என்ன செய்யறேன்? அதே சைட்ல போயிட்டு நான் வரைகிறேன். அந்த சைட் வியூவை கொண்டு போயிட்டு நான் என்ன செய்யறேன்? அதே சைட்ல இதுலயே மார்க் பண்றேன், இதுலயே மார்க் பண்ணி இது முதல்ல இதை அடிக்கிறேன். அடுத்த கீழே இந்த உயரம் 20 மில்லிமீட்டர் தந்தீங்கன்னா தானே, அப்ப கீழே இந்த 20 மில்லிமீட்டர் மார்க் பண்றேன், இங்க இந்த 20 மில்லிமீட்டர் மார்க் பண்றேன், பின் கோட்ல 20 மில்லிமீட்டர் மார்க் பண்றேன், ரெண்டையும் இணைக்கிறேன். சரிதானே? இது விளங்கிட்டா? அந்த எல் ஷேப் நான் ரெடி பண்றேன், விளங்குதா? அதே வேலையை நான் என்ன செய்யறேன்? இங்க கொண்டு போய்த்துட்டு அதே வேலை இந்த கோட்லயும் மார்க் பண்ணி அதே கோட்டை நிலைக்குத்து கோட்டுங்கால் அடிக்கிறேன். அதே கீழே இருந்து இங்க இருந்து 20, அங்க இருந்து தொங்கல்ல இருக்கிற பின் கோடிக்கு தானே பிரதான கோடு, அங்கேயும் 20, நான் ரெண்டையும் இணைச்சிடுறேன். நான் இது வரைக்கும் செஞ்சது விளங்கிட்டா? அந்த சைட் வியூட அந்த ஏங்கில ரெண்டு பக்கமும் நான் அப்ளை பண்றேன். ஏன்னா அதுதான் அப்படி நீண்டுக்கு போகுது. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்போ இவங்க எல்லாரையும் நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க.
ஓகே. இப்போ நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேனா? கனெக்ட் பண்ணோடனே படம் வந்துருமா? இல்ல. நம்மளுக்கு தேவையில்லாதது, தேவையானதுங்கிறத நாங்க என்ன செய்யணும் நாங்க? அத அழிக்கணும். அத என்ன செய்யணும் நாங்க? அழிக்கணும். அழிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த படம் வந்துரும். நான் அடுத்த கிளாஸ்ல தான் உங்களுக்கு டீட்டெயிலா வரைஞ்சு காட்டுவேன். நீங்க இன்னைக்கு பெருசா இந்த ஐடியாக்கு தான் இன்னைக்குள்ள கிளாஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு ஐடியாக்கா ரெடி பண்ண கிளாஸ் தான். படம் வந்துட்டா? ஒரு ஐடியான்னு வருது, என்ன செஞ்சேன்னு இப்போ? ம்? இப்போ விளங்கிட்டேன் நான் என்ன செஞ்சேன்னு. ம்? இது கிளியரா? அப்ப நாங்க என்ன செய்றோம்? அப்ப பாருங்க இந்த இதுல இந்த சமாந்தர முறைன்னு இதுக்கு பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இதுக்கு சமாந்தர முறைன்னு பேர் வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் பாருங்க, இந்த எல்லா கோடுகளும் சமாந்தரமா இங்க பாருங்க. எல்லா கோடுகளும் சமாந்தரமா தான் இருக்கு. அப்போ இந்த இப்ப இந்த டிராவிங் எப்படி வரைஞ்சுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டா, இப்படித்தான் சார் இப்படித்தான் வரையணும். அது எப்படி இந்த சமாந்தரமா வரைகிறது, எப்படி அந்த கோடுகள் டக்கு டக்குனு வெட்டுறதெல்லாம் நான் போக போக சொல்லுவேன். அடுத்த கிளாஸ்ல எல்லாமே உங்களுக்கு கிளியரா விளங்கும். நீங்க ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் இருங்க. அதுக்கப்புறம் விளங்கலன்னு சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் விளங்கலைன்னா பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. போன கிளாஸ் கொழும்பு கிளாஸ்ல போன சனிக்கிழமை கொழும்புல கிளாஸ் செஞ்சேன்னா ஒரு கிளாஸ் தான் ஃபுல்லா வரைய வச்சுட்டு பயங்கரமா வரைஞ்சாங்க பிள்ளைகள் இருந்து, அவ்வளோ பெரிய வரைய தான் வச்சேன் ஒரு கிளாஸ்லயே. சரிதானே? ஓகே. அப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பிசிக்கலா தான் படிச்சிடும் அப்படின்னு இல்லை, ஒன்லையிலே அதை விட நல்லா படிச்சு தரணும். அதெல்லாம் அதை பத்திலாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. சரிதானே? நான் சொல்ல வர விஷயம் கிளியரா முதலாவது உங்களுக்கு? நான் சொல்ல வர விடயம் கிளியரா எல்லாருக்கும்? இது இப்ப செஞ்ச விஷயம் எல்லாம் ஓகே தானே? இப்ப எக்ஸாம்ல இது எப்படி கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸாம்ல வர கேள்வி எப்படிங்கிறத முதல்ல நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கேள்வி, இது என்ன இது இப்படி படத்தை பார்த்து வரைய சொல்லி தான் வருமா? நிறைய பேருக்கு அந்த டவுட் உனக்கு தானே. சரி சரி, நீங்க சொல்றீங்க ஓகே, இதெல்லாம் சரிதான். கேள்வி எப்படி வரும் சார்? அந்த டவுட் நீங்க தானே. கேள்வி எப்படி வருங்கிறதே நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். சரிதானே? கேள்வி எப்படி வருங்கிறதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இப்ப நாம இந்த எடுத்த இந்த டிராவிங்கை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க இப்ப வரைஞ்ச டிராவிங்கை பொறுத்த மட்டும் நாங்க 3 விதமான வியூவை நாங்க பார்க்கணும். ஒண்ணு வந்து முகப்பு தோற்றம், இரண்டாவது வந்து பக்க தோற்றம், மூணாவது வந்து கிடை தோற்றம். அதாவது ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, பிளேன் வியூ. இப்ப நான் இந்த இடத்துல 3 வியூட அம்புக்குறிகளை முதல்ல மார்க் பண்றேன். நல்லா கவனிங்க. 3 வியூகளோட அம்புக்குறிகளை இந்த இடத்துல நான் மார்க் பண்றேன். 3 வியூட அம்புக்குறிகளை நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன் உனக்கு விளங்குறதுக்காக. சரிதானே? இந்த பக்கத்தை நான் எடுக்கிறேன், இந்த பக்கத்தை நான் எடுக்கிறேன். இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இது ஃப்ரண்ட் வியூன்னு சொல்றேன். இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நான் சைட் வியூன்னு சொல்றேன். மேலிருந்து பார்க்கறத நான் வந்து பிளேன் வியூன்னு சொல்றேன். ஸோ நான் அது ஷார்ட்டா நோட் பண்ணி கொடுறேன். பிளேன் வியூ, சைட் வியூ பக்க தோற்றம், ஃப்ரண்ட் வியூ முகப்பு தோற்றம். அப்போ இது நாங்க மூணையும் தனித்தனியா வரைவோமா? எஸ், தனியா வரைஞ்சு காட்டுன்னு பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும்? ஒரு பாக்ஸுக்குள்ள கீழே ஒரு இப்படி பட்டி ஒன்று போகும். இது ஃப்ரண்ட் வியூ. ஓகே. அடுத்து சைட் வியூவை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும்? பாருங்க, ஃப்ரண்ட் வியூட ஹைட்டுக்கு தான் சைட் வியூ இருக்குது. ஃப்ரண்ட் வியூட ஹைட்டுக்கு தான் சைட் வியூ வரணும். அதுல மாறிடக்கூடாது. விளங்குது என்ன சொல்ல வரேன்? ஃப்ரண்ட் வியூ என்ன ஹைட்டை தாராரோ, என்ன ஒன்ன நான் நேரா வச்சு பாக்குறேன், நீ 5 அடிக்கிறா. திருப்பி வச்சு பாக்குற 10 அடி ஆயிப்பா இல்லையே, 5 அடி தானேப்பா. உன்னை நேரா வச்சு பாக்குற, உன்னோட முழங்கால் வந்து 2 அடி 1 அடி உசரத்துல இருக்குது. உன்னோட முழங்கால் மூட்டு 1 அடி உயரத்துக்கு கிட்டே இருக்குது. உன்னை திருப்பி வச்சு பாக்குறேன்,
உன்னோட முழங்கால் முட்டு 4 அடி வசரத்துக்கு போயிருமா இல்லையே? பாருங்க இந்த நேரம் பாருங்க வழங்க தானே சொல்ல வரேன். அப்ப ஃப்ரண்ட் வியூ இந்த வரைஞ்சிட்டு சைட் வியூ வரைஞ்சிட்டேன். பிளேன் வியூ எப்படி வரும் பிள்ளைகள் சொல்லுங்க? பிளேன் வியூ எப்படி வரும்? அதே சைஸ் பிளேன் வியூல சின்ன சேஞ்ச் வரும். மேல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ இதான் பிளேன் வியூ. அப்போ நாங்கள் இந்த இடத்துல அழகா சொல்லிலும் ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, அதே நேரத்தில் இது வந்து என்னது பிளேன் வியூ. அப்ப இந்த மாதிரி இந்த 3 வியூவும் அந்த இடத்துல தாக்குறேன். அப்ப எக்ஸாம்பிள் இதுல எப்படி கேள்வி வருது அப்படின்னா, இந்த 3 வியூவை தந்து அதோட அளவுகள்லாம் குறிச்சு காட்டி இந்த இதை கேட்கிறான். சமாந்தர முறையை கேட்பான். இது வரைக்கும் சமாந்தர முறை கேட்கல. அது இது வரைக்கும் கேட்ட முறை வந்து சமவல் எரிகை முறைன்னு ஒரு முறை. அதாவது இந்த நாங்க 45 பாக சைஃபர் பாக தான் இங்க பிரிச்சோம். இப்ப நாங்க இங்க பிரிச்ச முறைனா சைட் வியூவுக்கு 45 பாக, ஃப்ரண்ட் வியூவுக்கு சைஃபர் பாக தானே. எந்த பாகமே பிரிக்கல பாருங்க. இதே விஷயத்தை கொண்டு போயிட்டு நான் என்ன செய்யறேன், ஒரு கிடைக்கோட அடிச்சு இங்கால 30 பாக இங்கால 30 பாக பிரிக்கிறேன்னு வைங்களேன். இதை சொல்றது சமவல எரிகை முறை. படத்துல எந்த வித சேஞ்சும் இல்லை பாருங்க. இந்த படத்தை நான் வேற ரஃபா சின்னதா சின்னதா வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த டாக்டர் வரைகிறத நீங்க பாருங்களேன். பாருங்க ரெண்டு பக்கம் எத்தனை பாகையில் பிரிச்சுக்கிறேன். இந்த சைஸ் பெருசு சின்னதாக அது ஒரு விடுங்களேன். ரெண்டு பக்கம் எத்தனை பாகம் பிரிச்சுக்கிறேன்? 30 பாகம் 30 பாகை. பாருங்க சைட் வியூக்கான பாகை 30 பாகை. ஃப்ரண்ட் வியூ பக்கம் நான் எத்தனை பாகம் பிரிச்சுக்கிறேன்? 30 பாகை. இதைத்தான் நாங்க சொல்றது சமவல எரிகை முறை. இப்ப நான் வரைஞ்சது 45 பாகை சைபர் பாகை. இது என்ன முறை? சமாந்தர முறை. பாருங்க ரெண்டு படம் வரைகிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை தவிர, கோணத்தை தவிர. இந்த கோணம் மட்டும்தான் சேஞ்ச் தம்பி. மற்றபடி இந்த வரைகிற பேட்டர்ன் எல்லாமே ஒன்னே தான். இதே இன்னொரு முறை நான் சொன்னமா இல்லையா? என்ன முறை? என்ன முறை நீங்க சொல்லுங்க பாப்போம். இன்னொரு முறை என்ன? முப்பரிமாண முறை. அதான முப்பரிமாண முறைன்னு சொன்ன. அதே தங்க இங்கால வரைகிறேன் பாருங்க முப்பரிமாண முறையை. இங்கால 42 பாகை, இங்கால 7 பாகை, சின்னோரு பாகை. ஃப்ரண்ட் வியூ பக்கம் 7 பாகை பிரிக்கிறாங்க. சின்ன பாகை 7 பாகை, இங்கால 42 பாகை. இதான் முப்பரிமாண முறைன்னு சொல்லுது. நான் வரைகிறது பார்க்க உங்களுக்கு ஆசை ஆகிதா? உண்மையை சொல்லுங்க. ஆசை ஆகிதா பயமாகிதா தெரியல. இந்த விட ஸ்பீடா உங்களை நான் வரைய வைக்கிறேன். ஒன்னும் யோசிக்காங்க. இதை விட ஸ்பீடா வரைய வைக்கிறேன் நான். இல்லைச்சா? அப்ப இது என்ன முறை தம்பி? இதைத்தான் நான் சொல்றது சமவல எரிகை முறை. சரியா? இதைத்தான் நான் சொல்றது என்ன? ஐசோமெட்ரிக் பேட்டர்ன் சொல்றது. ஐசோமெட்ரிக். இதை நான் சொல்றது என்னது? சமாந்தர முறை. இதை வந்து என்ன சொல்றது? முப்பரிமாண முறை. அப்ப இந்த 3 முறையை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் நல்ல விளையுங்க. ஒரு வார்த்தை இந்த இதுவரைக்கும் இந்த சமாந்தர முறையும் எக்ஸாம்ல வரைய சொல்லி வரையில, இந்த முப்பரிமாண முறையும் எக்ஸாம்ல வரைய சொல்லி வரையில. இதுவரைக்கும் அந்த எல்லாமே 2015 16 17 18 19 20 ஏன்னா 21 22 வந்தது எல்லாமே இதை கன்சிடர் பண்ணித்தான். இந்த ஒண்ணு ஐசோமெட்ரிக்ல தந்து 2Dல கேட்பான், அல்லது 2Dல தந்து ஐசோமெட்ரிக்ல கேட்பான். இதுதான் வந்த கேள்வி.
இது இல்லாம சில சில டெவலப்மெண்ட் ட்ரோவிங் ரிலேட்டடான கேள்வியும் வந்து அது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் அது சம்பந்தமான கேள்வி வந்து அதை நாங்க இதை படிச்சுட்டு அதை படிப்போம் அடுத்த. அப்ப என்ன விஷயம் விளங்குதா? 2Dல தந்து 3Dல கேட்குது, 3Dல தந்து 2Dல கேட்குது. நம்மட பேச்சு வழக்குல 2D 3Dன்னு சொல்லுவாங்க. ஆனா சரியான பேச்சு வழக்கு என்ன? அது 2Dன்னு சொல்றது இல்லை, அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. சரியா அலேஜா? நேர் அல்லது நிமிரறிகை முறைன்னு சொல்லுது அந்த 2Dல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் சொல்லிவிட்டு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பிசிக்கலா கிளாஸ் போறாங்களே தெரியும். நேர் அல்லது நிமிரறிகை முறை இங்கிலீஷ்ல சொல்றது ஆர்த்தோகோனல் மெத்தட். நிறைய பேருக்கு சிலாக்களுக்கு நேரடியாக சில டீச்சர்ஸ் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் அப்படின்னு படிச்சு கொடுப்பாங்க. ஏன் இந்த செகண்ட் ஆங்கிள்னு ஒன்று அது வராது, ஃபோர்த் ஆங்கிள் ஒன்று அது வராது. ஏன் வராதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு கொமன் நேம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இதுலயே நிறைய பேர் இருப்பீங்க. பிசிக்கலா ட்ராயிங் பிசிக்கல் கிளாஸ்ல சில இடங்களுக்கு போயிட்டு ட்ராயிங் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் மட்டும் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிளுக்கு மெயினா ஒரு ஹெடிங் இருக்கு தெரியுமா? அதுதான் நேர் அல்லது நிமிரறிகை முறை, ஆர்த்தோகோனல் மெத்தட். இதுல இருக்கிறாக்கள் பிசிக்கல் கிளாஸ் போய் இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு படிச்சு தந்தாங்களா இல்லையா எனக்கு இப்போ மெசேஜ்ல போடுங்க பாப்போம். ஜஸ்ட் கேட்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாது இந்த நேர் அல்லது நிமிரறிகை முறைங்கிற வார்த்தை சொல்லி தந்திக்க மாட்டாங்க. என்ன சொல்லி தந்தாங்க? முதலாம் கோண முறை, மூன்றாம் கோண முறை. அப்ப ரெண்டாம் கோண முறை எங்க போச்சுது? 1 3 2 எங்க போச்சுது? நினைச்சா சில பிள்ளைகள் என்னட்டே படிப்பீங்க, அவங்களுக்கு அந்த வெளிவு விளங்காது. வேற இடத்துல படிச்சு பட்டு விழுந்து எலும்பிங்க வருவானோ நிறைய பேர். சரியா சரியா ஓகே. இப்போ இப்படி நிறைய விஷயம் நாங்க போக போக ஒன்னா ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா ஓகே. ஸோ ட்ராவிங் டியூட் 2 இல்லையா நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ட்ராவிங்க்கு டியூட் 2 இல்லை. டியூட் 2 நான் படிச்சு தரதான் டியூட் 2. நினைச்சா டியூட் 1 தான் உங்களுக்கு ட்ராவிங். டியூட் 2 நான் தரதான் உங்களுக்கு டியூட் 2. நான் உங்களுக்கு இந்த ட்ராவிங்க்கும் எல்லாத்துக்குமே டியூட் தந்து வேலை இல்லையடா. ட்ராவிங்க்கு டியூட் 2 இந்த இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ற பாடங்கள். இதுக்கு டியூட் தந்து வேலை இருக்குதா? அலைச்சான சொல்ல வரேன். அதனால ட்ராவிங்க்கு டியூட் 2 இல்லை. நான் படிச்சு தரதை நீ நோட் பண்ணு, அதை நீ நோட் பண்ணிடு, நான் வரைகிறத நீ வர. எல்லாமே உனக்கு படமா தந்து போட்டு எக்ஸாம்பிள் படத்தை பார்த்துட்டா வர போறீங்க இல்லையே. ஸோ அதை கொஞ்சம் யோசிக்கிடுங்க. டியூட் 2 இல்லைங்க, டியூட் 2 எங்க சார் கேட்குறானோ? டியூட் 2 இல்லை. டியூட் 2 தொடர்ந்து போட்டிக்கிறேன். அது என்னது? இந்த டியூட் 2ங்கிறது ஃபுல்லாக பாஸ் பேப்பர் கேள்வி. டியூட் 2 ஃபுல்லாவே பாஸ் பேப்பர் கேள்வி. அலைச்சான சொல்ல வரேன். பாஸ் பேப்பர் எல்லாமே யூனிட் வைஸா டியூட்டா அடிச்சு நான் உங்களுக்கு தருவேன். 1 வீக்ல தருவேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு அது இருக்கும்னு நினைக்கிறேன். 2015 2025 வரைக்கும் இருக்கிற பாஸ் பேப்பர் எம்சிக்யூ என் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்ந்து ஒரு டியூட்டா உங்களுக்கு வரும். சரிதானே? இந்த 2 வீக்ஸ்ல உங்களுக்கு வரும் அது. ஓகேயா? ஸோ அதை பத்திலாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. எம்சிக்யூ அண்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் முடிய அந்த ஒவ்வொரு யூனிட் பாஸ் பேப்பர் யூனிட் வைஸ் கலெக்ஷன் டியூட் ஒன்று வருதா இல்லையான்னு வேணா பாருங்க. நான் வேணா உங்களுக்கு கேமரா திருப்பி காட்டுவோம். நாங்கள் இங்கால ஒரு அட்மின் எடுத்து போட்டு அவங்கள வேலைக்கு வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க டெய்லி. இல்லைச்சா? என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பாஸ் பேப்பர் யூனிட் வைஸா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கால. இல்லைச்சா? என்ன இப்போ கேமரா திருப்பி காட்டவா? பார்க்குறீங்களா? அங்கால அட்மின் டெஸ்க்கை பாருங்க. விளங்குதா? அட்மின் டெஸ்க். சரி. ஸோ அப்போ என்ன விஷயம்? ஸோ அவங்களுக்கு அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்தந்த டைமுக்கு அந்தந்த யூனிட் முடிய அந்தந்த இது வந்துடும். ஓகேயா? ஓகே. எட்மின் எங்க காணல? எட்மின் மார்னிங் டைம் தான் வருவாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் மார்னிங் டைம். ஒரு ஆள் வந்து மெசேஜ் பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க, இன்னொரு ஆள் வந்து டைப்பிங் வேலை செய்யறதுக்கு டேட்டா என்ட்ரி பண்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்க மார்னிங் டைம்ல வருவாங்க. அவங்க வேலையில் முடிச்சுட்டு போயிடும். நான் வந்து பின்னர் தான் வரது, அவங்க மார்னிங் டைம் வந்துட்டு போயிடுவாங்க. சரி தானே? அந்த மாதிரி. அப்போ அவங்க அது அந்த எட்மினை பார்க்கணும் போல என்ன முன்சீஃப். நல்ல பொடியா நீ, வாழ்த்துக்கள். நல்லாரு, நல்லா இருந்தா சரி. ஓகே. ஸோ விஷயம் விளங்கிட்டான். அப்ப சமாந்தர முறை என்னன்னு விளங்கிட்டா? அதே நேரத்துல முப்பரிமாண முறை என்னன்னு விளங்கிட்டா? பாருங்க, முப்பரிமாண முறை 7 பாகம் 42 பாகம். அதே நேரத்துல சமவள எரிகை முறை, இதுதான் இருக்கிற மெயின் சமவள எரிகை முறை. அப்ப இந்த படத்தை வரைய சொல்லி போட்டிருந்தேன். இப்ப வரைவீங்களா? இந்த படத்தை இப்ப வரைவீங்களா? அது இந்த படம் 7 மேலதான்
உங்களோட ஃப்ரீ சைஸுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுல வரையறதுக்கான ஸ்ட்ரக்சரை சொல்லுங்க பாருங்க. முதலாவது அடி அடி அடித்தள கோடுகள் அடிக்கிறோம். ஏன்னா ஓகே. ரெண்டாவது என்ன செய்யறோம்? சரி. ரெண்டாவது இந்த பாருங்க, அகலம், அதே நேரத்தில் நீளம், ஆழம் அல்லது நீளம்னு சொல்லலாம், உயரம், அதை வச்சு ஒரு பாக்ஸை ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் அதோட அவுட்லைன் கட் பண்ணி எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. சப் கலாஸ். ஓகே. தில்ஷான் 26 நீங்க? சார் நான் வீட்டில் இருந்த ப்ராப்ளம்ல இப்போ 3 மந்த் தான், இப்போ 3 மந்தாக தான் படிக்கிறேன். பயமா இருந்துச்சு சார். எப்படி எக்ஸாம் செய்ய போறேன் நெக்ஸ்ட் மந்த். ஆனா நீங்க பாஸ் பண்ணிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிறீங்க. ஓகே, வெரி குட் தம்பி. ஆல் தி பெஸ்ட். நிறைய பேர் இப்படி தான் வருவாங்க, கடைசி நேரத்தில் அவங்களுக்கான ஐடியா கிடைச்சிருக்கும், சில சில ட்ரிக்ஸ் கொடுத்துருப்போம். இன்னைக்கு கூட ஒரு ரெக்கார்டிங், இன்னைக்கு கூட 26 பிள்ளைகளுக்கு எக்ஸாமுக்கு தேவையான பாஸ் பேப்பர் ரெக்கார்டிங் யூனிட் வைஸா கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் எக்ஸாமுக்கு தேவையான பாஸ் பேப்பர் கேள்வி யூனிட் வைஸா கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அப்போ ஒவ்வொரு யூனிட்ல முக்கியமான யூனிட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க வந்து அதை ஃபுல்லாக படிச்சு இப்போ அது எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ நேற்று கூட ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எனக்கு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. நேற்று நாளைக்கு கூட செமினார் இருக்குது, நேற்று கூட செமினார் நடந்துச்சு, இது நாளைக்கு அடுத்த செமினார் இருக்குது. ஏன்னா ஓகேம்மா. ஸோ நாங்கள் இப்போ உங்களுக்கு நான் எம்சிக்யூ கேள்விகளை கொஞ்சம் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அன்றைக்கு நாங்கள் ஒரு எம்சிக்யூ செஞ்சோமா இல்லையா? அதுமாதிரி இன்னைக்கும் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், எம்சிக்யூ கேள்வி செய்ய போகிறோம். ஓகே, இதில் இல்லை, இது படிக்கலை இன்னும். கிழமையில ஒரு நாள், சரியா சரியா, கிழமையில ஒரு நாள் தயவு செய்து பொறுமையா இருந்து படிங்க. கன்ஃபார்மா நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் டார்கெட், அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். சரியா, கிழமையில ஒரு நாள் பொறுமையா இருந்து படிங்க, கன்ஃபார்மா நல்ல ரிசல்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். சரிதானே? ஓகே. ஸோ 2019 5வது எம்சிக்கு, 2019 சரியா 5வது எம்சிக்கு. இதை கொஞ்சம் கவனி, இந்த கேள்வியை கொஞ்சம் கவனிங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள சமச்சீர் பொருள் ஏ பி, சரிதானே, ஏபி எனும் அம்புக்குறியின் திசையின் பார்க்கும்போது, அம்புக்குறியின் திசையில் பார்க்கும்போது, சரியா, அம்புக்குறியின் திசையில் பார்க்கும்போது தோன்றும் முகப்பு தோற்றம் நிமிர் முதற்கோண நிமிர் தோற்றங்களை சரியாக காட்டும் உரிச்சொல். அதாவது இந்த ஏல இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், பியில இருந்து அது பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறது கேள்வி. ஏல இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கும், பியில இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குங்கிறது கேள்வி கேட்கிறான். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஏல இருந்து இந்த படத்தை பார்க்கல அது எப்படி இருக்கும், பியில இருந்து இந்த படத்தை பார்க்கல அது எப்படி இருக்கும்? ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். ஏல இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? சரியா? ஓகே, யோசிச்சு பாரு. ஏல இருந்து பார்க்கல நம்மளுக்கு வந்து, நான் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லியிருந்தேன், இந்த இந்த பக்கம் உங்களுக்கு தெரிகிற பக்கத்தை வந்து மட்டும் நான் பெயிண்ட் பண்றேன். எந்த பக்கம் தெரியும் ஏல இருந்து பார்க்கல? இது தெரியும். அடுத்து இந்த பக்கம் தெரியும். அப்ப அப்படி பார்க்கும்போது ஓகே, இதுல வந்து ஏட வியூல பார்க்கும்போது ஓகே. ஆனா இந்த பின்னுக்கு பாருங்க, இந்த உள்ளுக்கால ஒரு வெட்டு ஒன்று போகுது தானே, இந்த உள்ளுக்கால போற வெட்டு தான் இது.
இந்த வெட்டு அதே மாதிரி இந்த கீழே உள்ளுக்கால போற ஒரு வெட்டு அது நம்மளுக்கு மறைவான பகுதி தானே பிள்ளைகள், மறைவான பகுதி, அது நம்மளுக்கு விளங்காது. அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த பின்னுக்கு இந்த மறைவான பகுதியில் நாங்கள் எவ்வாறு காட்டணும்? புள்ளடி கோடு மூலமாக காட்டும். எப்படி காட்டுவோம்? நாங்க புள்ளடி கோடு மூலமாக காட்டுவோம். சரியா? எப்படி காட்டும்? புள்ளடி கோடு மூலமாக காட்டும். சோ அப்படி பார்க்கக்குள்ள முதலாவது விடையில இந்த இடத்துல புள்ளடி கோடு காட்டும். அப்ப முதலாவது விட வராது, ரெண்டாவது விட வராது, மூணாவது விட, நாலாவது விட, அஞ்சாவது விடையில பாருங்க கீழே காட்டையில பாருங்க. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. அப்படி பார்த்தா நம்ம பீத வியூவை ஃபைனல் பண்ணணுமா? தேவையில்லை. ஏன்னா நம்மள இந்த நாலாவது அஞ்சாவது விடையில கீழே காட்டல, அவன் கீழேயும் காட்டணும் பிள்ளைகள். பாருங்க கீழே அந்த வெட்டணும் விலங்கு உள்ளுக்கால ஒரு பானை மாதிரி கட்டணும் போறேன். கீழே வந்து இந்த பானை ஷேப்ல ஒரு கட்டம் நீக்கித்தானே, யோசிச்சு பாரு. இந்த பானா மாதிரி கட்டிக்கிறேன், அதை வந்து ஒரு டொட் லைன்ல காட்டணுமா இல்லை? அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், மறைவான பகுதிகளை நாங்கள் புள்ளடி கோடு மூலமாக காட்டணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓகே சரி. அப்படின்னா பிளேன் வியூ பாருங்க, மேலிருந்து பார்க்கக்குள்ள நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்? மேலிருந்து பார்க்கக்குள்ள நம்மளுக்கு என்ன தெரியும்? அதை காட்டுமே. இப்போ இருந்தாலும் நம்ம அதையும் பார்க்கணுமே. ஏன்னா மேலிருந்து பார்க்கல நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பக்கம் தெரியும், இந்த பக்கம் இப்படி வந்து இந்த துண்டு, இந்த பார்ட், இந்த பார்ட், இது தெரியும். அடுத்து இந்த பார்ட் தெரியும், அடுத்து அங்கால சின்ன அந்த அங்கால. அப்ப நம்ம மேல இருந்து பார்க்கும்போது ஓகே, இந்த பாருங்க, இப்ப நம்ம மேல இருந்து பார்க்கக்குள்ள நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த வட்டம் உள்ளுக்கு ஒண்ணிக்குது, இந்த வட்டத்துல மறைவான கோடுகள் இந்த காட்டிக்கிறான் பாருங்க. என்னத்தான் வட்டத்தை நாங்க நேரா இருந்து பார்க்கல வட்டமா தெரிஞ்சாலும் தம்பி, மேல இருந்து பார்க்கக்குள்ள எப்படி இருக்கும்? அந்த வட்டம் வந்து ரெண்டு டொட் லைனா தானே காட்டப்பட வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சரி, கொஞ்சம் பாருங்க, வீடியோ ஸ்ட்ரக் ஆகுது. நான் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப கனெக்ட் பண்றேன். சரி, அப்ப அதுக்கான விட பார்த்தாச்சு. அடுத்த 2020 கேள்வி வாங்க. இது ஒரு தரமான கேள்வி, சரிதானே? ஓகே, 2020 நல்ல ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த அளவீடுகளை குறிச்சி காட்டுறது சம்பந்தமான ஒரு கேள்வி, அதே இந்த வட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஓகே, இந்த கேள்வியை நான் விளக்கப்படுத்துறேன். இது வந்து இந்த கேள்வி ரொம்ப மெட்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று. யாரோட? நம்மட மெட்ஸோட ரொம்ப இணைப்பான ஒரு கேள்வி. நம்மளுக்கு தெரியும் வந்து அந்த விருத்தி உருவரைவு, டெவலப்மெண்ட் ரோவிங். நாங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அதை பத்தி. டெவலப்மெண்ட் ரோவிங் அதாவது இந்த விருத்தி உருவரைவு. இப்போ உருளையை வெட்டி விரிச்சா எப்படி இருக்கும்? கூம்பை வெட்டி விரிச்சா எப்படி இருக்கும்? என்ன கோலத்தை வெட்டி விரிச்சா அது எப்படி இருக்கும்? ஸோ அதை நாங்க படிக்கணும். அது வந்து இந்த ஐசோமெட்ரிக் ட்ரோவிங் நல்லா விளைஞ்சு பழகி பாஸ்பர் கேலி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தான் நாங்கள் அதுக்கு போவோம். ஸோ அது அவசரப்படுத்த. இப்போ இந்த கேலியை 2020 4வது MCQ. ஒரு அடி இல்லாத பொற்கூம்பின் அடியின் விட்டம் என்ன சொல்றாங்க? ஒரு அடி இல்லாத பொற்கூம்பின் அடியின் விட்டம், ஒரு அடி இல்லாத பொற்கூம்பின் அடியின் விட்டம் அதன் சாயுயரத்துக்கு சமனெனின். அடி இல்லாத பொற்கூம்பின் அடியின் விட்டம் அதன் சாயுயரத்திற்கு சமனெனின் அதன் சரியான விருத்தி உரியாது. அப்ப இந்த பொற்கூம்பின் அடியிட விட்டமும் இந்த டியும் இந்த எல்லும் சமனா. இந்த டியும் டயமீட்டரும் சாயுயரம் எல்லும் சமனாம் சொல்றாங்க. அந்த தரவுல அவங்க தரவு தான் டி சமன் எல்லு அப்படின்னு தரான். அப்படின்னு சொன்னா அந்த அடியில கீழே அடியில அதை அப்படி விரிச்சா அது என்ன கோணத்தை தரும்? 90 பாகை, 180 பாகை, முக்கோணம் ஆயிக்குமா, 120 பாகையிலைக்குமா, 210 பாகையிலைக்குமா, என்னத்தை தரும்?
ட்ரை பண்ணுங்க பாப்போம். ட்ரை பண்ணுங்க பாப்போம். அஞ்சாவது விட பாப்போம் வேற யார் ஆன்சர் சொல்றாங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு விடையை சொன்னா சரியா வந்துடுறேண்ணா. ஒருத்தர் ரெண்டாவது, ஒருத்தர் ஒன்னாவது, ஒருத்தர் மூணாவது, நாலாவது. சொன்ன மாதிரியே போடுறீங்களாடா. சரி சரி சரி, ஓகே ஓகே, பாப்போம் பாப்போம், ஒன்னும் யோசிக்குதானே. சரிதானே. 1 2 3 4 5, வெரி குட். தரமா இருந்துச்சு. நல்ல ஒரு ஆன்சர். ஓல் ஆன்சர் அப்படியா? சரி, இப்போ நான் அதை விளக்கப்படுத்துறேன். இப்போ இதுக்கு ஒரு சமன்பாடு இது. ஆரையின் கீழ் சாயுயரம் சமன் தீட்டாவின் கீழ் 360. இந்த சமன்பாடு தான் இதுக்கான சமன்பாடு. இந்த சமன்பாடை நான் நேரடியாக சொல்லிட்டும் போகலாம், இந்த சமன்பாடு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன செய்ய, நேரடியாக சொல்லிக்கவா, இந்த சமன்பாடு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சுருக்கவா? இதுக்கான சமன்பாடு என்னண்டா, இந்த தொடர்பு படுத்துற சமன்பாடு என்னண்டா, ஆரையின் கீழ் சாயுயரம் சமன் தீட்டாவின் கீழ் 360. நிறைய பேர் இந்த சமன்பாடை நேரடியாக சொல்லி போட்டு, இந்த சமன்பாடு தான் தம்பி, இது சுருக்கணத்தை விட வரும் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்களே தவிர, இந்த சமன்பாடு எப்படி வந்துச்சுங்கிறத நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. சரியா? எஸ், அதுதாங்க வேணும். ஓகே, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வரும். ஆரையின் கீழ் சாயுயரம் தீட்டாவின் கீழ் 360. இந்த சமன்பாடு எப்படி வந்துச்சு? ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, ஒரு ஒரு கூம்பை நாங்க விரிச்சம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆரைச்சிறை தானே வரும். எப்படி வரும்? நம்மளுக்கு சாதாரணமா ஒரு ஆரைச்சிறை, நான் உதாரணத்துக்கு ஒரு அரை வடிவ ஆரைச்சிறைன்னு சும்மா எடுக்கிறேனே, ஒரு அரை வடிவமான ஆரைச்சிறைன்னு வருது. சும்மா உதாரணத்துக்கு எடுக்கிறேன், ஒரு அரை வடிவமான ஆரைச்சிறைன்னு வருது எனக்கு. ஒரு ஹாஃப் சைக்கிள் ஒன்று வருது, ஒரு கூம்பு விரிக்க கொலை, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இந்த ஆரைச்சிறையிட இதான் மையம். இந்த மையம் அங்க இருக்கத்தக்கன இந்த ஆரைச்சிறையிட அந்த கூம்புட இதுதானே நம்மளுக்கு சாயுயரம்னு நாங்க எடுப்போம். இந்த ஆரைச்சிறையிட ஆரை தான் நம்மளுக்கு உண்மையிலேயே சாயுயரம். அப்ப இதை நாங்க ஆரைன்னு சொல்லுவோம். இதை நாங்க சொல்லுவோம் என்னது, வில்லின் நீளம். இப்ப இந்த ஆரைத்தான தம்பி இந்த இடத்துல எல்லா இருக்குது, இந்த ஆரைத்தான் இந்த இடத்துல எல்லாக இருக்குது, ஆமாவா இல்லையா? இது முதல்ல அது விளங்குதா உங்களுக்கு? அந்த கூம்பை அப்படி விரிச்சா யோசிச்சு பாருங்க, அந்த கூம்பு இப்படி விரிக்கும் போது அந்த சாய் உயரம் தானே, அந்த ஆரை தானே, அந்த கூம்புட ஆரைச்சிடையிட அந்த ஆரை தானே அங்க இருக்கிற சாய் உயரமாக இருக்கு. யோசிச்சு பாரு, இப்படி விரிக்கக்குள்ள இப்படி இருக்கிற கூம்புட சாய் உயரம், இப்படி விரிக்கக்குள்ள என்ன ஆகிற இவளை இப்படி கூம்பு இருக்குது, இந்த கூம்பு இப்படி விரிக்கும் போது என்ன நடக்குது, அப்ப இந்த ஆரை தானே, இந்த ஆரை தானே அதுல சாய் உயரம். விளைஞ்சா இந்த ஆரை தானே அதுல சாய் உயரம். கிளியரான சொல்ல வர விஷயம். சோ இப்ப இதுல நாங்க என்ன விளங்கணும், இப்ப இந்த இந்த ஒரு கூம்புட சாயுயரம் தான் அது விரிக்கும் போது அது ஆரையாக வருது. ஓகே, முதலாவது இதுட சமன்பாடு என்ன, வில்லிட நீளத்துக்கான சமன்பாடு என்ன, இதுட வில்லிட நீளத்துக்கான சமன்பாடு, ஒரு ஆராய்ச்சியிட வில்லிட நீளத்துக்கான எஸ்எஃப்டிலையும் இது வருது. இதுட வில்லிட நீளத்துக்கான சமன்பாடு என்ன, இதுட வில்லின் நீளத்துக்கான சமன்பாடு தீட்டாவின் கீழ் 360. சொல்லுங்க என்ன சமன்பாடு, இந்த வில்லிட நீளத்துக்கான சமன்பாடு என்ன, தீட்டாவின் கீழ் 360 பை ஆர் 2πr. அப்படியா? தீட்டாவின் கீழ் 300. அப்ப இதுல வில்லிட நீளத்தை, இப்ப இதுல வில்லிட நீளத்தை நாங்க காணணும்னு சொன்னா தீட்டாவின் கீழ் 360 சரியா 2πr சரியா. ஓகே, அதே மாதிரி இங்க வாங்க, இங்க வாங்க, இந்த இடத்துல சரியா சரியா. ஓகே, இந்த இடத்துல இதுல ஆரை நீக்கின்னு வைங்களேன்,
இப்போ இந்த சுற்றளவு தானடா, இந்த வட்டத்துல சுற்றளவு தானே இதுல வெள்ளிட நீளம் ரெண்டும் ஒண்ணு தானே. இந்த வட்டத்துல சுற்றளவு தான் அங்க வில்லிட நீளமாக மாறுது, வில்லி நீளம். இது விளங்கிட்டா? இந்த வட்டத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு என்ன? வட்டத்துல சுற்றளவுக்கான சமன்பாடு என்ன? இந்த வட்டத்துக்கான சுற்றளவுக்கான சமன்பாடு என்ன? 2 பை ஆர். 2 பை ஆர். இந்த வட்டமும் இந்த வில்லு நீளம் சமன். இது விளங்கிட்டா உங்களுக்கு? அந்த கூம்புட அடியிட வட்டமும், அந்த வட்டம் தானே தம்பி இப்படி விரிஞ்சு வில்லி நீளமா மாறுது. இது விளங்கிட்டா? கூம்புட அடியிட வட்டம் தான் விரிய கூட அது வில்லி நீளமா மாறுது. அப்ப இந்த கூம்புட அடியிட வட்டத்துக்கான சமன் சுற்றளவும் அந்த வில்லுட நீளமும் சமன். இது எல்லாருக்கும் விளங்கிட்டா? நான் இப்ப சொல்ல விஷயம் கிளியரா? ஒரு கூம்புட அடியிட வட்டம் அது விரிச்சு வரக்குள்ள அது வில்லுட நீளத்துக்கு சமன் தானே, ரெண்டுமே ஒண்ணு தானே. இந்த இப்படி வில்லுட நீளம் தானே இப்படி வளைஞ்சுகளை கூம்பா மாறுது. எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, உங்கள்ட்ட தான் பதில் கேட்கிறேன் நான். ஒரு கூம்பை நாங்க இப்படி வச்சு பார்க்கக்குள்ள கீழே வர அந்த வட்டத்தின் சுற்றளவுங்கிறது இப்படி விரிக்கக்குள்ள அது வில்லிட நீளத்துக்கு சமன். அப்ப ரெண்டுமே ஒண்ணு தான். அப்ப இந்த இடத்துல நான் இந்த எல்ல இந்த ஆரைக்கு பதிலாக இந்த இடத்துல நான் எல்ல போட்டு இந்த சமன்பாடை நான் பிரதிடுறேன். கவனிங்க. தீட்டாவின் கீழ் 360 2 பை எல் என்று போடுறேன். ஏன் எல் போடுறேன்? இந்த ஆரைக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? இந்த எல் போடல் மேலதான், ரெண்டுமே ஒண்ணு தானே, சமன் 2 பை ஆர். அப்ப நான் என்ன செய்யலாம்? ரெண்டு பக்கம் வைக்கிற இந்த 2 பையை வெட்டையில் மேலதான். அப்ப நான் என்ன செய்யலாம்? தீட்டாவின் கீழ் 360ங்கிறது ஆரையின் கீழ் சாய் உயரம். ஆரையின் கீழ் சாய் உயரம். இப்ப விளங்கிட்டா இந்த சமன்பாடு எப்படி வந்துச்சு? அப்ப ஆரையின் கீழ் சாய் உயரம்ங்கிறது தீட்டாவின் கீழ் 360க்கு சமன். இது யாருக்கு இன்னும் விளங்கல? யாருக்கு இது இன்னும் விளங்கல? யாருக்கு இது இன்னும் விளங்கல? இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு அரை வட்டத்தை எடுங்க, அந்த கூம்பு அப்படி மடிச்சு பாருங்க. அந்த அரை வட்டத்துல வில்லிட நீளம் அந்த கூம்புட அடியின் விட்டம், அடியின் சுற்றளவு. சரிதானே? ஒரு அரை வட்டத்துல, ஓகே, நான் உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தாரேன். குயிக் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தாரேன். சரியா? வெயிட் ஜஸ்ட் அ மினிட். ஓகே, இப்ப நான் ஒரு அரை, பாருங்க, அந்த அரை வட்டம், அரை வட்டம் விளங்குதா? எஸ். இந்த அரை வட்டத்தை நான் எப்படி கூம்பாக்குறேன்? அரை வட்டத்தை நான் என்ன செய்யறேன்? கூம்பாக்குறேன். ஒரு அரை வட்டம், இந்த அரை வட்டத்தை நான் கூம்பாக்குறேன். பாருங்க, சரிதானே? இப்ப நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல இந்த சாய் உயரம் தானே, இந்த கூம்புட சாய் உயரம் தான் இந்த இடத்துல ஆரை. ரெண்டுமே ஒண்ணு தானே. ஓகே, அடுத்து பாருங்க, இதுல வில்லிட நீளம் தான் இப்படி வட்டமா போதா இல்லையா? வில்லிட நீளங்க பாருங்க, இதுல வில்லிட நீளம் தான் இந்த இடத்துல வட்டமாகுது பாருங்க.
விளங்குதா? அப்ப இந்த அடியிட சுற்றளவுங்கிறது இந்த வில்லிட நீளத்துக்கு சமன். அது ரெண்டையும் சமப்படுத்திக்கிறேன். நல்லா தான் நடந்துக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த வில்லிட நீளத்துக்கு என்ன தீட்டாவின் கீழ் 360 2πr சமன்பாடு தான் வில்லிட நீளத்துக்கான சமன்பாடு. வில்லின் நீளத்தை காண்றதுக்கு அதே தான் அந்த வில்லிட நீளம் தான் இந்த கூம்புட அடியிட சுற்றளவு. இந்த கூம்பு அடியின் சுற்றளவு என்ன? சுற்றளவுக்கான சமன்பாடு என்ன? ஒரு வட்டத்திற்கு சுற்றளவுக்கான சமன்பாடு என்ன? 2πr. இந்த 2πr தான் தம்பி வில்லின் நீளமாக மாறுது. இங்க விரியக்குள்ள வில்லின் நீளமாக மாறுது. ரெண்டையும் சமப்படுத்தி இருக்கோம். நம்மளுக்கு இந்த ஆரைக்கும் சாயுரத்துக்கு தொடர்பு வருது. இந்த இடத்துல தீட்டாவின் கீழ் 360 2πrக்கு பதில் அந்த ஆருக்கு பதில் எல் போடையில் மேலதான். ஏன்னா அந்த எல் தான் இங்க ஆரையாக வருது. கூம்புட எல் தான் சாயிரம் தான் இந்த இடத்துல ஆரையாக வருது. அதான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தேன். சரிதானே? அப்ப இதை வச்சுதான் அந்த கேள்வி வந்து இப்ப சொல்றேன். அந்த கேள்வியை சுருக்குவோம். நாங்க ஒரு அடி இல்லாத பொற்கூம்பின் அடியின் விட்டம் சாயுரத்துக்கு சமனா. அப்போ அடியில விட்டம் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், 10 சென்டிமீட்டர் சாயிரமும் 10 தானே இருக்கும். அப்ப விட்டம் 10 சொன்னா ஆறு என்னவாக இருக்கும்? 5 தானே இருக்கும். விட்டம் சாயுரத்துக்கு சமன் சொல்றான். விட்டம் 10 ஆறு 5 தானே இருக்கும். அப்ப நாங்க இந்த சமன்பாடு இங்க அப்ளை பண்ணுவோம். எப்படி? தீட்டா ஆரையின் கீழ் சாயுரம் ஆரையின் கீழ் சாயுரம். நல்லா கவனிங்க. ஆரையின் கீழ் சாயுரம் சமன் தீட்டாவின் கீழ் 360. சரிதானே? ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன்? ஆரை என்ன 5, சாயுரம் என்ன 10. சும்மா உதாரணத்துக்கு நான் அவனை அப்ளை பண்ண அவன் தந்த தரவை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா அவன் 5 10 தரல. அவன் சொன்ன விஷயம் என்ன? அரையும் விட்டமும் சாயுரம் சமனா. அப்ப நான் எடுகோல ஒரு பெருமானத்தை நான் எடுக்கிறேன். தீட்டா தெரியாது, அதான் காணணும். 360. அப்ப நீங்க சுருக்கின நடக்கும் 1 இங்க 2. அப்ப 360 மேல போகலாம். 360 தீட்டாவின் கீழ் 360 கீழ் 2. அப்ப சமன் 180 பாகை. அப்ப இதுக்கான விடை என்ன? இரண்டாவது விடை. விளங்கிட்டா என்ன நடந்துச்சுன்னு? அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு விளங்கிட்டா பிள்ளைகள்? ஆரையின் கீழ் சாயுரம் தீட்டாவின் கீழ் 360. கிளியரா? நான் செல்லின கிளியரா உங்களுக்கு? செல்லிய நான் சொன்ன விஷயம் கிளியரா உங்களுக்கு? செல்லுங்கோ தம்பிமார். ஓகே ஓகே, வெரி குட். ஸோ இவ்வளோதான். இப்படி ஒரு கேள்வி வந்தா இந்த மாதிரி ஒரு கேள்வி திரும்ப வரும், அவ்வளோதான். சரிதானே? ஓகேடா, வெரி குட். இப்போ இன்னொரு எம்சிக்கு பார்ப்போமா? இல்லாட்டி முடிப்போமா? பார்ப்போமா முடிப்போமா? உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து டைம் சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வரைக்கும் கிளாஸ் கொஞ்சம் ஏர்லியாக கவர் ஆகும், ஏர்லியாக முடிஞ்சிடும். ஸோ டைம் சேஞ்ச் ஆகின பிறகு நான் கொஞ்சம் லேட்டாக தான் முடிப்பேன். ஓகே, இந்த கேள்வி இப்போ ஏழும்டா செய்யுங்க பார்ப்போம். இதுவும் அந்த விருத்தி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி தான். பக்க நீளம் 50 மில்லிமீட்டரை கொண்ட அடி இல்லாத சமபக்கமான நான்முகியின் விருத்தியாது. நான்முகின் என்ன? 4 முக்கோணங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து உருவாக்குற 2021 4வது எம்சிக்கு பாருங்க. இப்ப நான் வரைகிறேன், கவனி. அடியிட முக்கோணி, இந்த அடியிட முக்கோணி ஒன்று வரைஞ்சிட்டு, அடியின் முக்கோணி இல்லை, ஸோ மேலே இருக்கிற முக்கோணி மட்டும்தான் இருக்குது. ஓகே, இப்படி ஒரு 4 முக்கோணிகள் சேர்ந்து, அப்ப அடி இல்லை, அப்ப அடினா 3 முக்கோணி தான் வரும். என்ன முக்கோணியாம்? சமபக்கமான நான்முகியாம். அடியின் நீளம் 50. அப்போ ஒரு முக்கோணியை மட்டும் நாங்க தனியா எடுப்போம். ஒரு முக்கோணியை மட்டும் தனியா எடுப்போம். தனியா எடுத்தா எல்லா பக்கங்களும் சமனம். அப்ப அடிட நீளம் 50ன்னு சொன்னா, அடிட நீளம் 50ன்னு சொன்னா தம்பி, இந்த பக்கம் 50 தானே, சமபக்கம் முக்கோணி தானே. அப்ப இந்த பக்கம் 50 தான், இந்த பக்கம் 50 தான், எல்லாமே சமன்.
எல்லாமே 50 50 50 50 எல்லாமே சமமான பக்கங்களாக இருந்தால் தம்பி அப்ப இதுல கோணங்கள் என்னவா இருக்கும்? ஒரு முக்கோணின் அகக்கோணங்கள் என்ன? 60 பாக 60 பாக 60 பாக 180 டோட்டல். அப்ப இது 60 பாகை, இது 60 பாகை, இது 60 பாகை. அப்ப அடி இல்லைன்னு சொன்னா அதுல முக்கோணிட கட்டமைப்பு எப்படி வரும்? 3 முக்கோணங்கள் ஒன்றுடன் ஒன்று இணையும். 3 முக்கோணங்கள் இணையும். அப்ப எத்தனை பாகது? 180 பாகையை தரணும். அது 180 பாகையை தரணும். விளையிச்சு என்ன சொல்ல வரேன்? இப்ப சொல்லுங்க, கேள்வி லேசா கஷ்டமா? கேள்வி லேசா கஷ்டமா? ஈஸியானா? சரியான முறையிலே சரியான வழியில சொல்லி தரப்பட்டால் எந்த கேள்வியா இருந்தாலும் அது ஈஸி தான். சரிதானே? பைத்தியகரஸ் தேற்றம் படிச்சிட்டீங்களா? இடெக்ல, எஸ்எஃப்டில, சாரி, பைத்தியகரஸ் தேற்றம் படிச்சிட்டீங்களா? பைத்தியகரஸ் தேற்றம் அப்படிதானடா? அப்படி இல்லையா? பைத்தியகரஸ் தேற்றம் படிச்சிட்டீங்களா? ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ நான் இவ்வளவு நேரம் நான் உங்களை சொல்லி தந்தேனா? சொல்லி தந்தேன். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன், எப்படி விட வரப்போகுதுன்னு. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லணும். பாப்போம் யார் அந்த வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி போட்டு. 2023 5வது MCQ. அஸ்தாக் அலி, நீங்க 26 21 சரி 26 நீங்க அஸ்தாக் அலி 28 எவ்வளவு கிடைக்கும்னு ஒருத்தன் கேட்கிறான். ஜெய், உனக்கே நியாயம் இல்லையாடா? அஸ்தாக் அஸ்தாக் தானே? 28 நீங்க? ஓகே, 27 இருந்தா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி. சொல்லுங்க பாப்போம், என்ன வரலாம்? என்ன சொல்றாங்க அவங்க? அடி நீளம். எஸ், நேத்து இந்த கேள்வி நாங்க ஃபைனல் செமினார்ல இந்த கேள்வி நான் போட்டிருந்தேன் என்னோட பிள்ளைகளுக்கு. சரியா? ஃபைனல் செமினார்ல இந்த கேள்வி நான் போட்டிருந்தேன், போட்டு விளக்கப்படுத்தியிருந்தேன். ஓகே, சரி. அடி நீளம் சொல்றாங்க ஒரு சதுர அடியை கொண்ட ஒரு கூம்பு. பிடிக்குது சரிதானே? இப்ப அந்த அடி இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு அடியின் நீளம் 30 மில்லிமீட்டரா. அப்ப அந்த அடியோட நீளம் வந்து எவ்வளவாம்? 30 மில்லிமீட்டர். எல்லா பக்கமும், அப்ப எல்லா பக்கமும் 30 தான். அதுல சரியா செங்குத்து உயரம் வந்து தாராங்க, நிலைக்குத்து உயரம் 40 மில்லிமீட்டரா. கீழே இருக்கிற அடி இல்லை. அடுத்து என்ன செய்யறாங்க? அந்த கீழே இருக்கிற அடிக்கு சமாந்தரமாக, கீழே இருக்கிற அடிக்கு சமாந்தரமாக என்ன செய்யறாங்களாம்? அவங்க மேல அதை வெட்டுறாங்களாம். 30 மில்லிமீட்டர் உயரத்தில் அதை வெட்டுறாங்களாம். அப்படி இப்படி வெட்டுறாங்க. கீழே இருக்கிற அடிக்கு சமாந்தம் 30 மில்லிமீட்டர் உயரத்துல, நிலைக்குத்து உயரத்துல என்ன செய்யறாங்க? அதை வெட்டுறாங்களா. வெட்டி மேலே இருக்கிற சின்ன முக்கோணத்தை எடுத்துடுறாங்க. அதை இப்படி விரிச்சு பார்த்தா எப்படி? நம்மளுக்கு தெரியும், இந்த மேல முக்கோண ஷேப்ல தான் வெட்டி பாக்ஸ் பாக்ஸா தான் வெட்டி எடுக்கிறாங்க. பாக்ஸ் பாக்ஸா வெட்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த வளைஞ்ச மாதிரி ஷேப் வராது எப்பவுமே. அப்படின்னா 4வது விடையும் பிழை, 5வது விடையும் வராது. இது விளங்கிட்டா? சரி, இப்ப நாங்க ஒரு முக்கோணியை மட்டும் தனியா எடுப்போம். அவங்க சொல்ற மாதிரி பார்த்து ஒரு முக்கோணியை மட்டும் நாங்க தனியா எடுப்போம்.
நம்மளுக்கு என்ன தேவை? முக்கோணியோட அடி வந்து பாருங்க, ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது மூணு விடைக்குமே பாருங்க பிள்ளைகள், முக்கோணியோட அடி வந்து என்னவா இருக்குது? முக்கோணியோட அடி வந்து 30 தான் இருக்குது, அதுல மாற்றம் இல்லை. ஆனா சாய் உயரத்துல சேஞ்ச். இப்ப நம்மளுக்கு சொன்ன விஷயம் என்ன? இந்த இடத்துல வெட்டிட்டான், இந்த இடத்துல வெட்டிட்டான், இந்த இடத்துல வெட்டிக்கிறான், 30 மில்லிமீட்டர் உயரத்துல வெட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு அடிர நீளம் 30ன்னு தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அடிர நீளம் வந்து 30. அதே நேரத்தில் எல்லாருக்கும் அடுத்த கட்டமா தெரிஞ்ச விஷயம் என்ன? இந்த உயரம் எவ்வளோ? அதுவும் 30 தான். இந்த உயரமும் 30 தான், அடிர மொத்த நீளமும் 30 தான், இதுல இருந்து இது வரைக்கும். இப்ப நம்மளுக்கு தெரிய வேண்டிய விடயம் என்ன? இந்த சாய் உயரம், இந்த சரிஞ்ச உயரம், இந்த சாய்வான இந்த உயரம் நம்மளுக்கு வேணும். சாய் உயரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இதுதான் வேணும் நம்மளுக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன சொல்ல இயலும்னு சொன்னா, அப்ப இந்த உயரம் 30ண்டா இந்த உயரமும் 30 தானே இருக்கும். இந்த சின்ன துண்டு இதுவும் 30 தானே, இது 30ன்னு தெரியும். அப்ப அந்த அயற்பக்கம் 30ன்னு தெரியும், எதிர்பக்கமும் 30ன்னு தெரியும். இது ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு விடையை எடுத்துக்கொள்வோமே. இப்ப இதுவும் 30, நிலைக்கு துயரம் 30, இது எக்ஸ். அப்ப எக்ஸ் வர்க்கம் 30 வர்க்கம்ங்கிறது என்னத்தின வர்க்கத்தை தரும்? 30 விட கூட உள்ளத்தின வர்க்கத்தை தருமா, 30 குறைய விட வருமா? பைத்தகரஸ் தேற்றம் தெரியுது நம்மளுக்கு. செம்பக்கம்ங்கிறது எப்பவுமே என்னவா இருக்கும்? அயற்பக்கம் எதிர்பக்கத்தோட வர்க்க கூட்டுத்தொகை பெருமானத்தோட கூடவா தான் இருக்கும். குறையுமா? குறைய வாய்ப்பு இல்ல. எஸ், அதே தான். இப்ப வந்தது ஐடியா. அப்படி பார்த்தா 30 வார விடையுமோ 28 வார விடையுமோ வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி பார்த்தா என்ன விட வரணும் தம்பி? எப்படி கேள்வி? இந்த ஐடியா வருதா? என்ன ஐடியான்னு கேள்வி செய்ய செய்ய செய்யத்தான் தம்பி பழக்கம் வரும். ஐயோ எனக்கு இது வர மாட்டேங்குது, எனக்கு இது வர மாட்டேங்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் வராது. இந்த மாதிரி ஒரு கேள்வி செஞ்சா இதை விட சின்ன சேஞ்சஸ் பண்ண கேள்வி தான் அடுத்த வருஷங்கள் வரப்போகுது. வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை பெருசா சொல்றதுக்கு. நிலைஜா வரலன்னா வராதுதான், நாங்க தான் வர வைக்கணும். லைஃப்ல இது எல்லாத்துக்குமே பொருந்தும். நாங்க ட்ரை பண்ணோம், எந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாட்டி வேலை இல்லடா. சரிதானே? ஓகே. 2023 முடிஞ்சு. இது வந்து நம்ம இந்த பாட்டுக்கு நாங்க என்ன படிக்கணும். இது ஆல்ரெடி செஞ்சுட்டேன். 4வது எம்சிக்கு 5வது எம்சிக்கு நாங்க இன்னும் படிக்கல. அது படிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் தான் அது படிச்சு தந்துடுறேன். அடுத்து 25ல் என்ன கேள்வி வந்து இந்த எஸ் இது அன்னைக்கு நாங்க பார்த்துட்டோம். ஸோ இது இன்னும் படிக்கல, அது படிச்சு தந்துட்டு நான் சொல்லி தந்துடுறேன். அடுத்த கிளாஸ் இந்த அளவீடுகள் இதை பத்தி நான் பார்க்க போறோம். ஓகே, இது வந்து நாங்க இன்னும் படிக்கல, படிச்சுட்டு சொல்லித்தரோம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 2000 இன்னைக்கே ஆல்மோஸ்ட் நிறைய எம்சிக்கு கவர் ஆகிட்டுது. ஒரு எம்சிக்கு பார்ப்போன்னு இருந்தேன், பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த கிளாஸ் நான் வரைஞ்சி காட்டுற கிளாஸ் தானே. இப்போ அதுக்கு நான் திரும்ப ஸ்க்ரீன் ஷேர் பண்ணல, அது நேராக வரைஞ்சி காட்ட போய்த்துருவேன். அதனால தான் இன்னைக்கு எம்சிக்கு எல்லாம் கவர் பண்ணுறேன். சரியா? ஓகேடா. இப்போ இந்த கேள்வியை சொல்லுங்க பாப்போம். சரி, இந்த கேள்விக்கான விடை என்ன? திண்ம பொருளொன்றின் சமஅளவு தோற்றம், அதாவது இந்த ஐசோமெட்ரிக் வியூ தந்தீங்கன்னா பாருங்க, இந்த 30 பாகை பிரியுது பாருங்க, அதான் சமஅளவு தோற்றம் அவன் சொல்றான். சரியா? அந்த ஏல இருந்து பார்க்கக்குள்ளையும் பில இருந்து பார்க்கக்குள்ள அதோட வியூ எப்படி இருக்குன்னு கேட்கறான். இப்ப ஏல இருந்து பார்க்கக்குள்ள என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியும் சொல்லுங்க முதல்ல. இது மெயினா தெரியும். அடுத்தது இந்த கோணர் வந்து பாருங்க, நம்மளுக்கு இந்த கோணர் வந்து பாருங்க, இந்த விளிம்போட வந்து முடியுது, மேல் விளிம்போட வந்து முடியுதா இல்லையா? விளிம்போட வந்து முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கல. மேல் விளிம்போட வந்து முடியுதுன்னா அப்ப அந்த மேல் கோணரோட வந்து முடியணும். அப்படி பார்த்தா முதலாவது விட வரும். இது சரி, இது சரி இல்லையா? ஏன்னா இந்த சாஞ்ச பாட்டி அதுவும் விளங்குமே. இப்படி சரிவா இருந்ததுக்கு அந்த பக்கம் அங்கிருந்து பார்க்கக்குள்ள நேரம் விளங்குமா இல்லையா? விளங்கும். அப்ப 2வது வராது, 3வது வராது, 4வது 5வது வராது. 2வது 4வது 5வது வராது.
விளைச்சா? சரி, சரிதானடா? ஓகே. இப்ப மேலிருந்து பார்க்கிறோம். மேலிருந்து பார்க்கக்குள்ள மேலிருந்து பார்க்கக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தெரியும். இருந்தாலும் இந்த உள்ளுக்கு போற அந்த பானா கட்டி பானா கட் உள்ளுக்கு அந்த ரெண்டு ரெண்டு கோடு போற மாதிரி இருக்கிறேன். ஓகே, நிறைய பேர் விடைய போட ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். அது நம்மளுக்கு மேல எப்படி தெரியும்? இரண்டு மறைவான புள்ளடி கோடுகள் விளங்குமா இல்லையா? அப்படின்னா முதலாவது மூணாவது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வேற விடை முதலாவது விட தாறுமாறு தக்காளி சோறு அப்படிங்கிற மாதிரி இதா கேள்விலாம். சரி, இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு லேசான கேள்விகளை தான் நான் செஞ்சுக்கிட்டு போறேன். ஸோ இதுக்கு நாமளே வீட்டில இருந்து படிச்சிடலாம்னு மட்டும் யோசிச்சிடாங்க டேக்கு. ஏன்னா பின்னுக்கு பயங்கரமான கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கு சரியான கைடு ஒன்று கிடைக்கணும். சரிதானே? அதெல்லாம் சரியான முறையில் சரியான இடத்துல படிக்கணும். நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல படிப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சிவில் உடைச்சி, எலக்ட்ரிக்கல் உடைச்சி, எலக்ட்ரானிக் உடைச்சு தான் செய்யறாங்க. இடெக்கை பொறுத்த மட்டும் யாருமே ஒரு ஃபுல் பேப்பர் செய்யறதும் இல்லை. அதே நேரத்தில் ஃபுல் பேப்பர் செய்யறதுக்குரிய நாலேஜும் பெருசா யாருக்கும் இல்லை. சும்மா பே காட்டுறது தான். இப்போ நான் கூட உங்கள்கிட்ட சொல்றேன், நானும் இடெக்கை ஃபுல்லா படிப்பிக்கலுமா இருந்தாலும் நான் 100க்கு 95% 90% தான் நான் படிச்சு தருவேன். ஒரு 5% இயல்பாவே நான் சொல்லித்தர வைக்கலாம், நான் மறந்திக்கலாம். 95% படிச்சு தந்துடுவேன். 90% சரி 90% படிச்சு தந்தா அது என்னத்துக்கான மார்க்ஸ்? உன்னை ஏ ரிசல்ட்ஸுக்கான மார்க்ஸ் தான். 90% அவனுக்கு படிச்சு தந்தாலே ஏ ரிசல்ட்ஸ் தான். 75% தானே ஏ. நினைச்சா அதை நீ சரியா பயன்படுத்திக்கிட்டா சரி. ஓகே, ஸோ அதை நீ யோசிச்சுக்கிடு. ஓகே, இப்போ நான் அடுத்த கேள்வி பார்ப்போம். இன்னொரு 3 கேள்வி, அதோட பாடம் முடியுது இன்னைக்கு. சரியா? அதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. சில பாடம் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும், சில பாடம் படிக்க படிக்க பயங்கரமாயிக்கும். அப்படிலாம் இல்லை. ஸோ உங்களோட மனசு தான் அதுக்கான காரணம். நிறைய பேர் யோசிப்பாங்க இது கஷ்டமான பாடம். அதாவது இந்த விலங்கி எடுத்து படிச்சுட்டு போ, அவ்வளவுதான் சொல்லலாம். சிம்பிளா எங்கட மாக்கிற காணையில சரியா? விலங்கி எடுத்து படிச்சுட்டு போ. சும்மா அந்த படிக்கணுங்கிறதுக்காக படிக்காம இது இந்த விஷயம் இதை சொல்றாங்க, இது வந்து இதை கான்செப்ட் பேஸ் பண்ணி இதை சொல்றாங்க, அப்படியே இந்த கான்செப்டை விளங்கி எடு. படிக்கணும், என்னடா படிக்கணுமே, என்னடா படிக்கணுமே, சரியா? அப்படி நிக்க வேணாம். சரியா? ஓகே, சரி. இப்ப கவனிங்க, இது ஏம் அதே தான். ஏல இருந்து பார்க்கும்போது என்ன, அதே நேரத்தில் எங்கிருந்து பார்க்கக்கூட பில இருந்து பார்க்கக்கூட என்ன. இப்ப ஏல இருந்து பார்க்கக்கூட நம்மளுக்கு இந்த இடத்துல கீழே ஒரு வெட்டு, மேல பெரிய ஒரு வெட்டு பாக்ஸ், மேல ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஒன்று விளங்கும். அதுக்கு மேல கீழே இருக்கிற பாக்ஸை விட கொஞ்சம் பெரிய பாக்ஸ், மேலே இருக்கிற பாக்ஸை விட சின்ன பாக்ஸ். அப்படி பார்த்தா எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனா உள்ளுக்கு பாருங்க, ஒரு உருளை ஒன்று போகுது. அந்த உருளைங்கிறது மறைவான பகுதியாக இருக்கிறதால 2 புள்ளடி கோடுகள் போகணும். அப்படி பார்த்தா ஏ வியூவை வச்சு பார்க்கும்போது முதலாவது சரி, மூணாவது சரி, 5வது சரி. இது விளங்கிட்டா? 2வது ஏப்பில புள்ளடி கோடு காட்டுப்படையில மறைவான பகுதியில் புள்ளடி கோடு மூலமா காட்டணும். சரி, இப்ப பி வியூக்கு வருவோம். பி வியூல இருந்து மேல இருந்து பார்க்கக்கொள்ள சரிதானே? ஓகே, பி வியூல இருந்து பார்க்க நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வட்டம் ஒன்று தெரியணும். இந்த வட்டத்தை விட பெரிய வட்டம் ஒன்று தெரியணும். இந்த யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இதுல எத்தனை வட்டம் இது மேல இருந்து பார்க்கல. இது ஒரு ஏ வட்டம் சின்னது, இது பி வட்டம், இது சி வட்டம், இது டி வட்டம். இப்ப நம்மளுக்கு எப்படி விளங்கணும்? முதலாவது யோசிச்சு பாரு. முதலாவது நான் பெரிய வட்டத்தை வரைகிறேனே, பெரிய வட்டத்தை வரைஞ்சிட்டேன். சி வட்டத்தை, இந்த சி வட்டத்துக்கு மேல தான் யார் வராரு? பி வட்டம் இப்படி வராரு. சி வட்டத்துக்கு மேல தான் பி வட்டம் வராரு. ஓகே, பி வட்டம் வராரு. பி வட்டத்துக்கு நடுவுல சின்ன வட்டம் ஒன்று வரணுமே, சின்ன வட்டம் ஒன்று வரும். இந்த சின்ன வட்டத்தை விட, அதாவது ஏ வட்டம், ஏ வட்டத்தை விட பி வட்டத்துக்கு இடையில இடப்பட்ட சைஸ்ல யார் வராரு? மறைஞ்ச இடத்துல, மறைவான இடத்துல யார் வராரு? பின்னுக்கு டி வட்டம் வராது. இந்த இடத்துல மறைவான இடம் டி வட்டம். அப்படி பார்த்தா 2வது வட்டம், முதலாவது வட்டம் வட்டமா தான் விளங்கணும். 2வது வட்டம் 2வது சைஸ் தானே, சைஸ் வைஸ் பாருங்க. முதலாவது வட்டம் வட்டம் தான், 2வது வட்டம் ஈகி தானே, அதான் புள்ளடி. ஏன்னா பின்னுக்கு இது மறைஞ்சு போய்க்குது, அது விளங்காது. புள்ளடி மூலமா தான் காட்டணும். அப்படி பார்த்தா 2வது வட்டம் மட்டும் புள்ளடி கோட்டில் இருக்கிற விட எந்த விட? முதலாவதும் 2வதும், முதலாவது விட
இதுவும் சரி, இதுவும் சரி, இதுவும் சரிதான். ஆனா இதுல ஆல்ரெடி 4வது பிழைச்சிட்டே. அப்ப இது மொத்தமா அப்ப இது என்ன விட வரும்? இவர் தான் விட. விளைஞ்சா அப்ப முதலாவது தான் விட. கிளியரா? கிளியரா? வெரி குட். 2016. 2016 வந்த கேள்வி. சொல்லுங்க. நம்மளுக்கு ஏல இருந்து பார்க்கக்குள்ள இந்த இடத்துல அந்த ஜாயிண்டோ நீக்கிறேன். ஓகே, அப்ப நம்மளுக்கு இங்க இருந்து பார்க்கக்குள்ள ஒரு பொக்ஸ் விளங்கும். பொக்ஸ் விளங்கும். இந்த சாஞ்ச பகுதிக்கு தானே, இந்த சாஞ்ச பாட் சரிஞ்சு போற பாட்டிக்கு தானே. அது வந்து எப்படிக்கு நம்மளுக்கு ஒரு கட் மாதிரி விளங்கும் என்ன? அப்படின்னா அதை வச்சு பார்க்கக்குள்ள ஏவியை வச்சு பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனாவது? அதை வச்சு ஃபைனல் பண்ணிடுவோம். எத்தனாவது விட யோசிச்சு பாருங்க. வலது இடது பக்கம் மேல் மூலையில எங்க இருக்குது? இந்த ஏ வியூ வச்சு பார்க்கல இடது பக்கம் மேல் மூலையில தான் வெட்டிக்குது. இப்போ 2வது விடையும் 4வது விடையும் எடுக்கலாம். ஆனா அந்த வியூ வச்சு பார்க்கும்போது இடது பக்கம் மேல் மூலை. அப்படின்னா 2வது விடை தான் ஒரு யோசிச்சு பாரு. அது உள்ளுக்கு போற வட்டத்தை நாங்க மறைவான பகுதி புள்ளடி அப்ப 2வது இதுக்கான விடை என்னன்னு விளங்குதா? முதல்ல நல்லா யோசிச்சுப்பார். நல்லா யோசிச்சுப்பார். நம்மளுக்கு இப்படி உள்ளுக்கால இப்படி கூறா போதே யோசிச்சு பாரு. இந்த கோணம் இந்த கோணம் கூறா போகுது. அப்ப இடது பக்கம் மேல் மூலையில அந்த முக்கோண துண்டை காட்டணும் நாங்க. முகமட் விளங்குதா தம்பி? விட பிழையா சொல்றது அங்க அங்கன கோலத்தனம் இல்லை. விடைய பிழையா சொல்றது அந்த இடத்துல கோலத்தனம் இல்லை. விடையே சொல்லாம இருக்கிறீங்க. பிழையா சொல்லணும். பிழையா சொன்னாலும் தைரியமா சொல்றான் அவன். ஆன்சரே இல்லை. அதை நான் பாராட்டுறேன். சீரியஸா சொல்றேன். மனுஷன் தானே, தவறுகள் வரும். இப்ப சில நேரம் நானே மறந்து பிழையா பிழையா சில நேரம் சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன் நான். ரைட்டா? மனுஷன் தான். அப்ப விடையே சொல்லாம வைக்கிறீங்க பாருங்க. தைரியம் வர மாட்டேங்குது. அவனுக்கு தைரியம் வந்து விடையே இல்லைன்னு தைரியமா சொல்றான். குரூப்ல கமெண்ட் மெசேஜில் போடுறான் அவன் ஆன்சரை இல்லைன்னு. அந்த தைரியத்துக்கு நான் பாராட்டுறேன். சரியா? அப்ப இதுல விளங்குது என்ன சொல்ல வரேன்னு. இங்க பாருங்க. இந்த ரெண்டு கோனர் பாயிண்ட்டும் தம்பி நல்லா பாரு. இந்த 2 கோனர் பாயிண்ட்டும் எங்க சந்திக்குது? ஒன்னா தானே சேருது. இந்த கடைசியில அந்த இந்த நேர்கோட்டோட தானே இந்த விளிம்போட போய் இப்படி நேரத்தானே போகுது. அப்ப நம்மளுக்கு அந்த ஒரு புக் ஷேப்ல தான் வேணும். மேலிருந்து பார்க்கல இடது பக்கம் கீழ் மூலையில அந்த முக்கோண துண்டு விளங்கு. சைட்ல ஏல இருந்து பார்க்கல இடது பக்கம் மேல் மூலையில அந்த முக்கோண துண்டு விளங்கும். எப்பவுமே இந்த ஏ வியூ தான் ஃப்ரண்ட் வியூ. பி வியூ பிளேன் வியூ. பிளேன் வியூ எப்படி தான் எடுப்பாங்க தெரியுமா? ஏல இருந்து மேல பார்த்த மாதிரி தான் எடுப்பாங்க. அது நான் உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன். சரிதானே? இது விளங்கிட்டு தானே எல்லாருக்கும்? எல்லாருக்கும் விளங்கிட்டா பசங்களா? விளங்கிட்டா இல்லையா? ஓகே, வெரி குட். அடுத்தது லாஸ்ட் ஒன். பாஸ் பேப்பரை நாங்க கரைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அடிச்சு தூள் பெறத்திட்டோம். சரி, செய்யுங்க பாப்போம் என்ன வரும். என்ன விட வரும்? இப்ப இவ்வளவு நேரம் படிச்சு தந்தது தானே, ஒரு ஐடியா ஒன்று எடுங்க. ஏ வியூலேருந்து பார்க்கும்போது வலது பக்கம் மேலே இது இருக்கணும். இந்த உள்ளுக்கு பானை கட் போத புல்லடி கொடு காட்டுப்படணும். முதல்ல ஒரு வியூவை ஃபைனல் பண்ணுங்க. ஒரு வியூவை வச்சு ரிஜெக்ட் பண்ணுங்க. அப்போ என்னென்ன விடலாம் வரலாம்? ஏன்னா முதலாவது ஆன்சர் சரி, 2வது ஆன்சர் சரி ஏ வியூவுக்கு.
அப்போ 3வது 4வதுலாம் வராது. அந்த வட்டத்துக்கு எப்பவுமே அந்த மைய வட்டத்துக்கு பாருங்க, இந்த ப்ளஸ் பண்ணி காட்டு அந்த வட்டத்தின் மையத்தை காட்டுறது, அது நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் தான் சொல்லுவேன். அந்த அளவீடுகளை குறிச்சு காட்டக்குள்ள அந்த வட்டத்தின் மையத்தை நாங்கள் எப்படி தான் காட்டணும், இதை எங்களை சொல்லிடுறேன் இப்பவே. எப்பவுமே பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்கே ஒரு புது விஷயம் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரு வட்டத்தை நாங்கள் காட்டுனா, அன்னைக்கு உங்களுக்கு சொன்னதானே, ஒரு வட்டத்தை நாங்கள் காட்டும்போது போல அந்த வட்டத்தின் மையத்தை நாங்கள் வந்து எப்படி காட்டணும், வட்டத்தின் மையத்தை வந்து நாங்கள் சென்டர் பண்ணி காட்டணுமா இல்லையா? அப்போ அந்த வட்டத்தின் மையத்தை நாங்கள் ப்ளஸ் பண்ணி காட்டி, நடுவில் ப்ளஸ் பண்ணி காட்டி, மையக்கோடு பெரிய கோடு சின்ன கோடு பெரிய கோடு சின்ன கோடுன்னு சொன்னனே, பெரிய கோடு சின்ன கோடு இப்படின்னு இது செய்யணும். அதுதான் அவங்க அதில் போட்டிக்கிறான் அந்த ப்ளஸ் மாறிக்கிறதுக்கான காரணம். எஸ், ப்ளஸ் போட்டு காட்டும். போன கிளாஸ் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். எஸ், நான் மறந்துட்டேன். நான் சொல்லிட்டு நானே மறந்துட்டேன். அப்படி பார்க்கல பிள்ளைகள் யோசிச்சு பாரு தம்பி, கவனி நல்லா. அப்ப ஏ சரி, இது சரி, இதுவும் சரி, இது இடது பக்கம் காட்டிக்கிறானே, வராது. இடது பக்கம் காட்டி இது, அப்ப இது ரெண்டுக்குள்ள தான் நாங்கள் விட இருக்குது. அடுத்து மேலிருந்து பார்க்கல நம்மளுக்கு தெரியும், இந்த பாக்ஸ் வழங்கும், இந்த சரிஞ்ச பாக்ஸ் வழங்கும், இந்த பார்ட் வழங்கும். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது எல்லாம் ஓகே. இருந்தாலும் இந்த வட்டத்திட மறைஞ்ச பகுதியை புள்ளடி கோட்டு மூலமா காட்டணுமா இல்லையா? உள்ளுக்கால இந்த வட்டத்திட மறைஞ்ச பகுதி இந்த மேல் இடத்துல புள்ளடி கோட்டு மூலமா காட்டுவாங்களா இல்லையா? அதே இந்த உள்ளுக்கு பானா கட்ட மறைஞ்ச பகுதி புள்ளடி கோட்டு மூலமா காட்டணுமா இல்லையா? அப்படி பார்த்தா என்ன விட? வெரி குட், 2வது விட. அப்ப நாங்க ஈக்கிற பாஸ்போர்ட் கேள்வியில் இருக்கிற எல்லா எம்சிக்கும் நான் கவர் பண்ணிட்டோம். நம்ம இது வரைக்கும் படிச்சது படிக்காததை வச்சு இப்ப நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா வேலையை கொள்ளுங்க. இடெக்ல இருக்கிற எக்ஸாமை பொறுத்தப்பட்ட அவங்களோட சீனியருக்கு நான் அடிக்கடி சொல்ல ஒரு விஷயம் தான், படிச்சதை 100% படிச்சாலும் பாஸ் ஆகலாம். படிச்சாலும் அந்த லொஜிக்கா ஆன்சர் பண்ற ஒரு ஸ்மார்ட்னஸ் ஒன்று அந்த இடத்துல வேணும். அதுக்கு நாங்க ட்ரைன் ஆகும். சிலாக பார்க்குற இவர் 1000 எம்சிக்கு செய்கிறார், இவர் 2000 எம்சிக்கு செய்கிறாருன்னு சொல்லி போவாங்க. 2 நாள்ல 3 நாள்ல 2000 எம்சிக்கு முடிச்சு அனுப்பிடுவாங்க. உங்களோட சீனியர்கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்க. நான் அன்றைக்கி நான் போட்டிருந்தேன், நேற்று என்னோட செமினார் நடந்துச்சுட்டு 2 எம்சிக்கு தான் விளக்கப்படுத்தினேன். எவ்வளோ நேரம் எடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நான் பொய்க்கே சொல்லல, 2 எம்சிக்கு தான் செஞ்சேன் நான். இதில் அந்த இருக்கிறீங்க தெரியும் உங்களுக்கு. இதில் 26 பிள்ளைகள் இருந்தால் எனக்கு அதை டெக்ஸ்ட்ல போடுங்க. நான் சொல்றதை விட நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். செமினார் வந்தாக்கள் இருப்பீங்க. எவ்வளோ நேரம் முடிச்சது தம்பி? கிட்டத்தட்ட 2 எம்சிக்கு 26, 2 எம்சிக்கு எவ்வளோ நேரம் எடுத்துச்சுது? யாருமே இல்லையா? எல்லாம் படிக்க போயிட்டானோ தெரியல. ஓகே, நான் குரூப்லேயும் போட்டிருந்தேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வேணா நான் அனுப்புகிறேன். ஐ திங்க் 26 எல்லாம் போயிட்டாங்க படிக்கிறதுக்கு. அவங்களுக்கு வந்திருந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்கு நான் இந்த ரெக்கார்டிங் கொடுத்துருந்தேன். 2 எம்சிக்கு எடுத்தது. எஸ், இந்த தில்ஷா நிற்கிறான். எத்தனை ஹவர்? 1 ஹவர் போச்சு. இது விளைச்சு என்ன சொல்லுவார்ட்டு, 2 எம்சிக்கு 1 ஹவர் எடுத்து இருந்துச்சு கிட்டத்தட்ட. அப்போ நான் உண்மையிலேயே ஃபைனல் செமினார் தான் செஞ்சேன். 7 நாள் செஞ்சேன். 7 நாள் செஞ்சு இப்போ ஒரு நாள் முடிஞ்சு, இப்போ 2வது நாள் நாளைக்கு செய்கிறேன் இன்ஷால்லா. அப்போ இதில் என்னன்னா, நேற்று ஃபுல்லாக செஞ்சது 6 ஹவர். இந்த 6 ஹவருக்கு ஃபுல்லாக நாங்கள் செஞ்ச எம்சிக்கு கவுண்டே 18 எம்சிக்கு மட்டும் தான் நான் செஞ்சது. 6 ஹவருக்கு செஞ்ச எம்சிக்கு கவுண்ட். இந்த 6 ஹவருக்கு நான் கொடுத்த எம்சிக்கு எத்தனை எம்சிக்கு விளக்கப்படுத்திங்கன்னா 18 எம்சிக்கு தான். 18 20 சம்திங். விளைச்ச என்ன சொல்லுவார், அந்த 50 எம்சிக்கு உண்டா அப்போ எவ்வளோ நேரம் எடுக்கும் யோசிச்சு பாருங்க. சரியா? 50 எம்சிக்கு உண்டா சரியா? அப்போ எவ்வளோ நேரம் எடுக்கும்? அப்போ சில இடத்துல 1000 எம்சிக்கு 2000 எம்சிக்குன்னு சொல்லி போடுவாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா விளங்கும் என்னது, 2 நாளில் 3 நாளில் முடிச்சு விடுவாங்க 2000 எம்சிக்கு, 500 எம்சிக்கு 3 நாள். ஆனால் அந்த இடத்துல பிள்ளைகளுக்கு நாலேஜ் கிடைச்சிதான்னு பார்த்தா இல்லை. நானும் எடுக்கலாம் 2000 3000 எம்சிக்கு நானும் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? ஒரே கேள்வியே இந்த நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி 50 எம்சிக்கு எடுத்துருவேன். இந்த மாதிரி செய்யலாம்டா. அது அந்த மாதிரி செஞ்சு தான் இருப்பானுன்னு அவசியமே இல்லை இந்த இடத்துல. அலைத்தன சொல்ல வரேன். ஓகே, சரிதானே? சரியா? ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா? ஒருத்தர் அப்போதை கேட்டிருந்தார், ப்ரைவேட்டாக செய்யலுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ ப்ரைவேட்டாக செய்யலுமா அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள நல்லா வேலையை கொள்ளுங்க. கவர்மெண்ட்ல ஸ்கூலில் செஞ்சாலுமோ ப்ரைவேட்டாக நீங்கள் செஞ்சாலுமோ எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் என்ன செய்வாங்க, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் பார்ப்பாங்க. கவர்மெண்ட்டை செஞ்சுக்கிறாங்க இவனுக்கு முன்னுரிமை கொடுப்போம், ப்ரைவேட்டாக செஞ்சதுக்கு செகண்ட் ஆப்ஷன் நான் கொடுப்போம், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. விலைத்தானே? உங்களுக்கு சரியான 3 பாடத்துக்கு சரியான வழிகாட்டல் கிடைச்சிட்டா, இடெக்கு சரியான ப்ராக்டிக்கல் செஞ்சு சொல்லி தரக்கூடிய ஒரு ப்ரைவேட்டாக படிக்கிறாங்களுக்கு சரியான ஒரு இடம் கிடைச்சிட்டா. இப்போ ஸ்கூலில் நிறைய பேருக்கு இந்த ப்ராக்டிக்கல் கூட சரியான முறையில் கிடைக்கிறே இல்லை. நிறைய பேர் வேறு இடத்துல வெளியே எழுத செஞ்சுட்டாங்க.
அப்படி கிடைச்சிட்டுன்னு சொன்னா நீங்க தைரியமா பிரைவேட்டா வீட்ல இருந்து செய்யலாம். அதுல இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா வீட்ல இருந்து செய்யறதுல ரெண்டு விஷயம், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா வந்து நீங்க படிக்கணுங்கிற வெறி உள்ள பிள்ளைகள் இருந்து படிப்பாங்க. அந்த ஸ்கூல் டைம்ல ஸ்கூல்ல சும்மா நோட்ஸ் எழுத வச்சு சாவடிக்கிறே கூட. இப்போ உங்களுக்கு தெரியும் யூனிட் 1 நீங்க ஸ்கூல்ல போய் படிக்கும்போது பார்ப்பீங்க, ஸ்கூல்ல ஸ்டார்ட் ஆகிக்குமே போய் பாருங்க உங்களுக்கு வேலை யூனிட் 1 பாடத்தை மட்டும் எழுத வச்சு ஒரு மாசம் ஓட்டுவாங்க. ரைச்சா இதுதான் கூடுதலாக நடக்கிறது. இதுதான் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச மட்டும் மோஸ்ட்லி இதுதான் நடக்கும். ஒரு மாசம் நீங்க எழுதுவீங்க இந்த யூனிட் 1 மட்டும். நான் ஒரு கிளாஸ்ல முடிச்சதை நீங்க ஒரு மாசம் ஸ்கூல்ல எழுதுவீங்க அந்த நோட்ஸ். அந்த டைமுக்கு நீங்க இருந்து கேள்விகளை நிறைய செஞ்சு செஞ்சு பார்க்கலாம். புது கேள்விகளை நீங்க ட்ரை பண்ணலாம். நாலேஜ் கிடைக்குமா இல்லையா? அதுதாங்க மெயின். அதை கொஞ்சம் நீங்க யோசிச்சுக்கிறீங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா பொடுப்போக்குத்தனம் வந்துட்டுன்னு சொன்னா வீட்டில் நல்லா காலையில் ஸ்கூலில் தானே ஒரு 10 மணிக்கு எலும்பும் 9 மணிக்கு எலும்போட அந்த பொடுப்போக்குத்தனம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு ஸ்போர்ட்டிவான மைண்ட் செட் இருக்கா. சிலாக்களுக்கு ஸ்கூல் போனா தான் படிச்சு படுன்னு இருப்பீங்க. அவங்க ஸ்கூல் போங்க பிரச்சனை இல்லை. சிலாக்களுக்கு இந்த யாரோட செட் ஆகுறது பிடிக்காது, அந்த பப்ளிக் செட் ஆகாது, ஃப்ரெண்ட்ஸ் டீமும் சரி வீட்டில் இருந்து நான் ரிலாக்ஸாக படிக்கிறாள் அப்படின்னு ஸ்டடி ரூமை சரியாக செட் பண்ணி பர்ஃபெக்டாக செட் பண்ணி இருந்து படிக்கிறாள் அப்படின்னு சொல்லக்கூட அவங்க அந்த மாதிரி ஆக்கள் இப்போ உதாரணத்துக்கு கூட அந்த அந்த என்வாயன்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நானும் கூட இப்போ ஆஃபீஸ் செட்டப் செஞ்சா போகிறோம் டெக் டீச் பண்ணுற இதில் மும்முரமாக இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான ரீசன் அந்த என்வாயன்மெண்ட் எனக்கு செட் ஆகிக்குது. இப்போ நான் எவ்வளோ நாள் வீட்டில் செஞ்சுருந்தேன். வீட்டில் வந்து அங்கே வீட்டில் ஹோலில் இருந்து ஃபேமிலி ரிலேஷன்ஸ் வருவாங்க, கதைப்பாங்க, இது பண்ணுவாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்து வீட்டில் பெட்ரூம் பின்னுக்கு பெட்ரூம் தான் பெட் தான் பின்னுக்கு ரூமு கிளாஸ் இவ்வளோ நாள் நான் 4 வருஷம் கிளாஸ் செஞ்சு பின்னுக்கு பெட் இருக்கும். அந்த என்வாயன்மெண்ட் செட் ஆகலை. பெட்ரூம்ல இருந்து கிளாஸ் செய்யக்குள்ள நம்மளுக்கு ஒரு மேனேஜர் சொல்லுவாருங்க சரிதானே. அப்போ இப்போ எனக்கு அந்த என்வாயன்மெண்ட் செட் ஆகிட்டு இன்னும் இறங்கி செய்கிறேன். இப்போ அதுக்குன்னு ஆஃபீஸுக்குன்னு ஒரு ஆளை போட்டு அட்மின் வேலையை வச்சு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அதுக்கு பேப்பர் செட்டப் செஞ்சு இங்கால இன்னொரு அட்மின் வந்து மெசேஜ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அட்மினை வச்சு அதுக்குன்னு எல்லாமே இறங்கி செஞ்சுக்கிட்டே என்ன ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறாங்க நம்பி நம்மளை வருவாங்க, நல்ல பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கொடுக்கணும், நல்ல ரிசல்ட்ஸை நாங்கள் டார்கெட் பண்ணணும், ப்ராக்டிக்கலை பெஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். நினைச்சா இதுதாங்க நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ். சரிதானே. அதனால படிக்கிற நேரம் தான் படிக்கலாம். எப்பவும் இந்த கல்வி நம்மளோட ஈக்காது. ஒரு குறிப்பிட்ட வயசு பிறகு படிக்க மனசு வராது. நீ என்னத்தான் செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட வயசு பிறகு படிக்க ஏழுமா இருந்தாலும் படிக்க மனசு வராது. இந்த வயசு தான் படிக்கிற வயசு. விளைத்தானே சொல்லுவாங்க தானே, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அதான் இந்த கல்விங்கிறது நீ எங்க போனாலும் ஒன்றும் மதிக்க வைக்கும். ஒரு இன்ஜினியரா இவர் இன்ஜினியர், இவர் இவர் வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு, இவர் வந்து டீச்சராக இருக்கிறாரு, இவர் வந்து ஜிஎஸ்ஆ இருக்கிறாரு, இவர் வந்து கச்சேரியில் வேலை செய்கிறாரு, இவர் வந்து வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு, இவர் ஆர்டி ஆஃபீஸில் இருக்கிறாரு இன்ஜினியரா. அந்த மாதிரிங்கிறது அவனோட கல்வி தான் அந்த இடத்துல தரும். அதனால இந்த டைமை சரியாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆஃப்டர் ஏ லெவல் நீ யூனிவர்சிட்டி போகிறதோ ப்ரைவேட்டாக போகிறதோ அதெல்லாம் அடுத்தடுத்த கட்ட நீ அது விடு, அதெல்லாம் அந்தந்த டைம் பார்த்துக்கிடும். ஆனால் இந்த ஏ லெவல் முக்கியம், ஸ்பெஷலி இடெக் ரொம்ப முக்கியம். உன்னோட லைஃப்க்கு பெரிய ஒரு சேஞ்சை தரும். நீ இன்னும் இந்த யூனிட் வைஸ் படிக்கல, இந்த சிவில் பாடம் ஸ்டார்ட் பண்ண வரையிலன்னு அடுத்த யூனிட் சிவில் அது படிக்கும் போதோ அல்லது எலக்ட்ரிக்கல் படிக்கும் போதெல்லாம் உனக்கு விளங்கும். அப்படி இவ்வளோ வேர்த்தான பாடத்தை நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோக்கு நாங்கள் லைஃபோட நம்மளோட லைஃபோட இந்த ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிற ஒரு பாடம் தான் இந்த இடெக் பாடம். ரியல் லைஃபோட எல்லா சப்ஜெக்டும் விளங்கி புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். ஈவன் கேர்ள்ஸும் கூட நிறைய பேர் கேர்ள்ஸ் நினைச்சிட்டீங்க நம்ம பாய்ஸுக்கான பாடம் தானே இடெக், நம்மளுக்கு எங்க மண்டையில் ஏறப்பது அவங்கள தாழ்த்தி கொள்றேன். நீங்க வேண்டா பாருங்க, சம்மரி எடுத்து பாருங்க. போன வருஷம் இடெக்ல அதிகமாக எக்ஸாம் செஞ்ச கவுண்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் கூட. தமிழ் மீடியத்துல தான் பாய்ஸ் எடுக்கிறாங்க, சிங்கள மீடியத்தை போய் பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல்லா கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க இடெக் பாடம் எடுக்கிறாங்க. சரிதானே. அதனால நம்மளை தாழ்த்தி கொள்ளாம நம்ம நல்லா பெஸ்டா ஒரு அவுட்புட் கொடுக்கணுங்கிற ஒரு வெறியில இருந்து இறங்கி படிங்க. சரியா. அதான் அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண நல்லா. சரிதானே. ஓகே. அதனால அவங்க ஆல்ரெடி யூனிட் 1 யூனிட் 3 முடிச்சிட்டேன். இந்த 2 யூனிட்லையும் எக்ஸாமில் ஃபைனல் எக்ஸாமில் வர எம்சிக்யூட கவுண்ட் ரொம்பவே குறவு. யூனிட் 1ல ஒரு எம்சிக்யூ, யூனிட் 3ல ஒரு எம்சிக்யூ அல்லது 2 எம்சிக்யூ வரும். யூனிட் 2ல 2 எம்சிக்யூ வரும். இப்போ நாங்கள் படிக்கிற பாடம் 2 எம்சிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அதனால இதில் கவுண்ட் கூட. இப்போ இந்த படத்தை நான் கொஞ்சம் இறங்கி செஞ்சு படிக்கணும். அதனால ஸோ கொஞ்சம் இறங்கி நல்லா படிங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு இருக்காங்க, நல்ல இடம் தேடிட்டீங்கன்னாங்கடா உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மனசை வச்சு
அவங்களுக்கு இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ணி விடுங்க. படிப்பு விஷயத்துல போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. அவனும் வந்து படிச்சிருவான் அப்படிங்கிற பொறாமை மட்டும் வச்சுக்கொள்ள வேணாம் தயவு செய்து. அதனால் அது வந்து உங்களே அழிச்சிடும் கடைசியில். நிறைய பேர் நினைப்பாங்க, இவனுக்கு சொன்னா இவன் படிச்சிருவானே அவர்கிட்ட போய்த்து, அவனுக்கு தெரியாம தான் நாங்கள் படிக்கணும் அப்படின்னு நிற்பீங்க. அதை நான் ஏன் சொல்றேன்டா, போட்டி இருக்கணும். அவனும் படிக்கிறான் அவர்கிட்ட தான், நானும் அவர்கிட்ட தான் படிக்கிறேன், பாப்போமே யாருக்கு நாலேஜ் கூடன்னு. அதாவது ஒருத்தருக்கு படிக்க ஆசை, ஆனா அவனுக்கு சரியான இடம் கிடைக்கல, அவன இடத்து கேட்கிறான். அப்ப நீங்க தைரியமா சொல்லலண்டா அது கோழைக்கான அழகு. கோலை தான் அப்படி சொல்லுவான், சரியான இடத்த காட்டி கொடுக்க மாட்டான். நான் படிக்கிறத நான் சீக்கிரட்டா படிச்சுட்டு போயிடுவோம். சிலாக்கு என்னோட மெசேஜ் பண்ணுவான், சார் என்னோட பேரை வந்து சொல்ல வேணாம் சார், நீங்க என்னோட பேரை சில ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட வேணாம். அதே நேரத்தில் என்னோட பேர் சிலாக்கு வந்து ஃபேக் நேம் தாரா கிளிக்கிறாங்க. சிலாக்கு அந்த ஜூம்ல வந்து போட்டு அவங்களோட பேரை போடாம வேற பேர் போட்டு ஜாயின் ஆகிறா கேட்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்றது, உங்களோட பேரை போடுங்க, உங்களோட பேரை போட்டு ஜாயின் ஆகுங்க. சரியா? இதுக்கு போகிற கிளாஸ் வராக்கள் 20 உங்களோட பேர் அதாவது முகமட் 28 கெண்டி, அகமட் 28 அம்பார, ஏன்னா விதுஷன் 28 ஜஃப்னா அப்படின்னு அந்த உங்களோட பெச் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அப்படி போடுங்க. அப்பதான் எனக்கு ஒரு இந்த பிள்ளை இந்த ஊர் பிள்ளை நல்லா செய்யுதுனா, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு விளங்கும். சரிதானே? நல்லா படிங்க, நல்லா ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. இன்ஷால்லா இந்த ஒரு 2 வீக்ஸில் வந்து உங்களோட அவங்கள யாரை உங்களோட மூத்தோர்களை வந்து நாங்கள் வழி அனுப்பிடுவோம். அடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் 8ஆம் மாதம் நான் செய்கிறதுக்கு கேட்குறேன். 200 பேர்கிட்ட வாரத்துக்கு கேட்குறாங்க. அவங்களுக்கான ப்ராக்டிக்கலுக்கான வேலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட். லேத் மிஷின், மில்லிங் மிஷின்லாம் வாங்குறதுக்கு, லேத் மிஷின் வாங்குறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த சில மிஷினரி வாங்குறேன். அதேமாதிரி உங்களுக்கு செஞ்சுப்படும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதனால் அவங்கள வழி அனுப்பினா போகிறவ தான் உங்களையும் உங்களோட சீனியரையும் வெத்தில பார்க்க வச்சு எடுக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களோட சீனியருக்கு முறையான வேலையை காட்டணும் நான். ஸோ அது வரைக்கும் அந்த 2 வீக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும் கிளாஸ். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சந்திப்போம் அடுத்த செவ்வாய்க்கிழமை. See you again. God bless you. Assalamu alaikum. Goodbye.